சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஸ்ரீ புவனேஸ்வரி சம்பூர்ண கிருபாகடாட்ச சித்திரஸ்து கைங்கரிய பிராப்திரஸ்து. நம்முடைய சனாதன தர்மத்தின் கோட்பாடாக விளங்கும் சனாதன தர்மமே அவதாரம் எடுத்தது போல இல்லை, அவதாரம் எடுத்திருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதா ராமரின் வைபவமாக ஸ்ரீமத் ராமாயணம் இந்தளவும் இவ்வையகம் முழுக்க நன்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மகா காவியமான இதிகாசமான ஸ்ரீமத் ராமாயணத்தின் முக்கிய சாராம்சமாக விளங்கும் பாத்திரங்களை வடித்து நன்கு நமக்கெல்லாம் சமைத்து இளைஞர்கள் பேசப் போகிறார்கள். அதுதான் மிகவும் அருமையான ஒரு செய்தி. இது கருத்தரங்கமாக இப்போது நடைபெறப் போகிறது. மஹால் 8 இருக்கும் பக்த ஜனங்கள் அனைவரும் வந்து இந்த இளைஞர்களை இளங்கிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஞானத்தை ஊட்ட வேண்டும். இளைஞர்களுக்கு ஞானம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கே தெரியாது. அப்பேற்பட்ட அபார சக்தி நிறைந்தவர்கள் இந்த இளைஞர்கள். நாம ஏதோ அவங்க வந்து விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது என்ற ஒரு செய்தியை ஊர்ஜிதம் செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெறப் போகிறது. முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை நடத்த முன்னின்று இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்திருப்பவர் திரு சதானந்தம் என்ற ஒரு மகத்தான மனம் படைத்த பெரியவர். அவருக்கு நல்ல கரகோஷத்தை, இன்னும் பலத்த கரகோஷத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள். பரவாயில்ல. அதாவது விசில வந்து நம்ம வந்து விசிலா பார்க்க கூடாது, புல்லாங்குழல் மாதிரி பார்த்தா நல்லா அருமையா தான் இருக்கும். அதுவும் கண்ணனுடைய அம்சமாவே பார்க்க வேண்டியதான். ஆகையால எதுவுமே விட முடியாதுங்க. ஏன்னா இந்த உலக படைப்பே வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணுடைய உந்தி கமலத்தில் இருந்து வந்ததுதான் என்பதாலே எல்லாமே ஒரு சேஷ்டிதம் தான், அவருடைய சேஷ்டிதம் தான். விளையாட்டு உலகம் இது. லீலா விபூதி என்று பெருமையாக அழைக்கப்படுகிறது இந்த உலகம். இந்த கருத்தரங்கின் தலைப்பு முக்கியமா இன்னொரு நபரையும் சொல்லிக்கணும். மகாத்மா முப்பர் இல்லத்தின் ஒரு நிர்வாகஸ்தராக இருக்கும் ரமேஷ் அண்ணா, அவருக்கும் என்னுடைய அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் ஒரு கரகோஷத்தை ஒலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன காரணம்னா, ரமேஷ் வந்து எனக்கு இந்த உபன்யாசம் செய்து கேட்டு அவருக்கு அனுபவம் இருக்கு. அவர் தான் வந்து சதானந்தம் அவர்களும் என்ன அடியனை அறிமுகப்படுத்தி வச்சாரு. ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் தொற்று தொடரும் ஒரு சொற்பொழிவு பாரம்பரியமா இது வளர வேண்டும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை. ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அஸ்மத் பரமகுருபியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. இன்று ஸ்ரீ புவனேஸ்வரி அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் மஹால் 8 அமைந்திருக்கும் இந்த ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் 67வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வமயம் ஒரு அருமையான கருத்தரங்கை இந்த கோயிலின் நிர்வாகஸ்தர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அடியேனை இந்த கருத்தரங்குக்கு நடுவராக இந்த பொறுப்பை ஏற்று சிரம் தாழ்த்தி ஏற்று அடியனை இன்று அழைப்பதற்கு அடியனுடைய விசுவாசங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த கருத்தரங்கு ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த கோவில் ஒரு தெருமுனை கோவில் என்று சொல்வதை விட இது எல்லோருக்கும் மிக நெருக்கமான கோவில் இந்த புவனேஸ்வரி அம்மன் கோவில் என்று நினைக்கலாம். இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மாசி கடைசி வெள்ளின்னு சொல்றாங்க. இந்த வெள்ளிக்கிழமை எத்தனை தெருமுனை கோவில்கள்ல ரொம்ப நெருங்கி இருக்கிற அந்த தாய்மார்களும்
அந்த அந்த பெரியோர்களும் சேர்ந்து விழாக்களை எடுக்கிறார்கள் என்றால் அபாரம் அபாரம் அபாரம். ஒரு பெரிய கோயில்ல கூட இவ்வளவு கூட்டம் சேருமானா அவ்வளவு பகவானுடைய அந்த பகவதியுடைய அந்த தேவியுடைய அந்யோன்யத்தை வெளிப்படுத்துகிறார்கள் நம்முடைய வெகுஜனங்கள் பக்த ஜனங்கள் என்பதை பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கிறது. பக்தி பிரவாகம் எடுப்பதை நாம் எல்லாம் கண்கூட பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்த மஹால் 8 தெரு ஒரு வித்யாபீடம் போல இருக்கிறது. இன்னைக்கு பெரியவர் ஸ்ரீ சேது ஐயான் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வித்தைக்கு ஒரு விளக்காக இருக்கின்றவர்கள். இன்னைக்கு வேத பாடம்னாலே வேதாந்த பாடம்னாலே மக்களுக்கு என்னன்னே புரியுறது இல்லை. அப்பேற்பட்ட வேதாந்த பாடங்களை எல்லாம் கற்று தேர்ந்து புரோகிதத்தை வளர்த்து வருகிறவர்கள் இப்பேற்பட்ட பெரியோர்கள். சேதுராமையா, அதுபோல குப்பண்ணா ஐயா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க புதல்வர்கள் இருக்காங்க. அதுபோல இந்த தெருவே பாத்தீங்கன்னா ஒரு வித்யாபீடம் போல விளங்கி கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட தெருவில் வேத சம்பந்தமான சில வார்த்தைகளை நாம் எல்லாம் கேட்பதற்கே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுவும் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் இளங்கிகளை அடைத்து பேச வைக்க வேண்டும் என்றால் அது மகத்தான காரியம் என்பதை அடியேன் நினைத்து பூரித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்ற மகாகாவியம், இந்த ஸ்ரீமத் ராமாயணம் சில பேர் சொல்றாங்க 12 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுன்னு சொல்லி. ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி எழுதிய மூல ராமாயணத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. 12 லட்சம் வருடங்கள்னா யுகக்கணக்கின்படி 12 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா துவாபர யுகம் 8 லட்சம் வருஷம் சொல்லுவாங்க. இன்னைக்கு கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி கணக்கு சொல்லப்படுது 4 லட்சம் வருஷம் கலியுகம், 4 லட்சம் வருஷம். அதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி கலியுகம் அப்படின்னு சொல்லும் திரேதாயுகம் சொல்லும் போது திரேதாயுகத்துல ராமன் இருந்திருக்கிறார்னு சொல்றாங்க. சில பேர் கருத்து சொல்றாங்க 7000 வருஷம்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள். அதெல்லாம் அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம போக வேணாம். இன்னைக்கு ராமாயணம் என்பது மக்களுக்காக சொல்லப்பட்ட மிக பெரிய பாடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கற்பார் பிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாய புல்லரும் பாதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் வெற்ற நாட்டுளே என்று சுவாமி நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அப்படின்னா கற்பார் இராமப்பிரானையல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா ராமன் என்கிறது ஒரு பாடம் அப்படின்னு சொல்றாரு சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார்னா யாருன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கை தூக்க முடியுமா? சுவாமி நம்மாழ்வார் நம்ம சுவாமிகள் கை தூக்குறாங்க. சேதுராம் 12 ஆழ்வார்கள்ல தலையாழ்வார் சுவாமி நம்மாழ்வார். இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போறீங்க, போன உடனே சாமி எல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி ஆரத்தி காமிச்சிட்டு அவங்க நம்ம சிரஸ்ல தலையில ஒண்ணு வைப்பாங்க, ஒரு கிரீடம் மாதிரி வைப்பாங்க. அப்படின்னா அதுக்கு பேரு தான் சடாரின்னு சொல்லப்படுது. அந்த சடாரி யாருன்னா சுவாமி நம்மாழ்வாரோட வைக்கப்படுது. அவர் யாரு பாதத்தாங்கிறாருன்னா அவரு பகவானுடைய நாராயணனுடைய மகாவிஷ்ணுடைய பாதத்தை அவர் தாங்குறாரு. அவர் தான் பிரதிநிதியா இருந்து நமக்கு பகவானுடைய திருப்பாதத்தை நம்ம தலையில வச்சுக்கிறதுக்கு உண்டான தகுதியை ஏற்படுத்துகிறாரு. அவர் தான் சுவாமி நம்மாழ்வார். அவர் தான் கற்பார் எல்லாம் மற்றும் வேற என்னமோ படிக்கிறோம். நம்ம ஆங்கிலம் படிக்கிறோம், வேதியியல் படிக்கிறோம், பௌதிகம் படிக்கிறோம். வருஷம் இத்தனை படிச்சு இத்தனை கல்லூரிகளை படிச்சு இத்தனை சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? வாழ்க்கையின் பயனை நாம் அறிகிறோமா என்ற கேள்வியை முன்வைத்துத்தான் சுவாமி நம்மாழ்வார் இத்தனை வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பாடிட்டு போயிட்டாரு. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் வரும்போது அந்த இடை சந்தியில அவர் பிறந்து பாடிட்டு நமக்கு எல்லாம் அருள் செய்து விட்டு போயிட்டார். அவரு இன்னைக்கும் நம்மோட இருக்கிறார். சுவாமி நம்மாழ்வார் சடாரியாக விளங்குகிறார். அதனால இந்த ராமபிரான் என்ற கல்வியை கற்பது மிக மிக முக்கியமான நோக்கம் நமக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அத்தகைய மகத்தான நோக்கத்தோடு நம்முடைய சதானந்தம் ஐயா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார். ஆகையால் மாணவர்கள் யார் யார் பெயர் கொடுத்திருக்கிறார்களோ இன்று பேசப்படும் பாத்திரங்கள், ராமாயணத்திலிருந்து பேசப்படும் பாத்திரங்கள் எவை என்றால் ஸ்ரீ சீதா பிராட்டி, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ லக்ஷ்மணன், ஸ்ரீ பரதன், ஸ்ரீ ராவணன். ராவணனுக்கு ஸ்ரீன்னு இவங்க நோட்டீஸ்ல அடிச்சிருக்காங்க, அந்த அச்சு போட்டிருக்காங்க.
அந்த இதுல பத்திரிகையில அந்த ஸ்ரீ என்ற வார்த்தையை பார்த்து விட்டு அடியனுடைய நண்பன் அமெரிக்கால இருந்து பேசியிருந்தாரு. என்னப்பா ராவணனுக்கு முன்னாடி ஸ்ரீ சேர்த்திருக்காங்க, பரவாயில்லையே, அவனுக்கும் மரியாதை கொடுக்குறாங்கன்னா இப்பேற்பட்ட குணங்கள் நம்முடைய மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பதனாலே அதை கேட்டார். அதனால ஸ்ரீ ராவணன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, ஸ்ரீ என்ற வார்த்தை சேர்ந்தே வருது. ஹனுமான், ஸ்ரீ ஹனுமான், இவர்களை பற்றி இந்த கதாபாத்திரங்களை பற்றி ராமாயணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோலவே பேச உள்ளார்கள் நம்முடைய இளைஞர்கள். முதலில் பேசவிருப்பது சீதா பிராட்டியை பற்றி. என்னமா ரெடியா? இப்ப பேரு கொடுத்தவங்களுடைய பேரும் நான் அடியன் வாசிடுறேன். கேஜி தீபிகா ராவணனை பற்றி பேசவிருக்கிறாள். டி கே ரங்கநாயகி ராமரை பற்றி பேசவிருக்கிறாள். பி ஆதி பாலசுப்ரமணியன் ராமரை பற்றி, எம் நிதிஷ்குமார் லட்சுமணனை பற்றி, ஆர் பி அமிர்தவர்ஷன் லட்சுமணனை பற்றி, பி எஸ் பரதனை பற்றி, ஆஹா அருமையானது, பி எஸ் பரதனை பற்றி, கே செந்தில்குமார் ராவணனை பற்றி, என் வி சக்தீஸ்வரன் ஹனுமானை பற்றி, ஏ வி பிரித்திகாவா சீதாதேவியை பற்றி. இப்போது கடைசியில் பெயர் கொடுத்த அந்த பிரித்திகா அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்ரீ சீதா பிராட்டியை பற்றி பேசுவதற்காக, பெருமையை பற்றி பேசுவதற்காக. எத்தனை படிக்கிற நீ? 6வது படிக்கிற குழந்தை ஸ்ரீ சீதா பிராட்டியை பத்தி பேசணும்னா எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கணும், எவ்வளவு ஒரு பக்தி இருக்கணும் அவருக்குன்றதை நாம இப்ப பார்க்கலாம். இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மிதிலை மன்னனான ஜனகர் குழந்தை சீதையை பூமியில் புதைந்திருந்த பெட்டியிலிருந்து கண்டெடுத்து வைத்தார். இதனால் சீதை பூமாதேவியின் மகளாக கருதப்படுகிறார். சீதை வயதிற்கு வந்தவுடன் அவரை மணமுடித்து கொடுக்க சுயம்வரம் நடத்திய ஜனகர் தனக்கு சிவனால் வழங்கப்பட்ட வில்லில் நாணேற்றுபவருக்கு சீதையை திருமணம் செய்து வைப்பதாக அறிவித்தார். இந்த சுயம்வரத்தில் ராமர் உட்பட பல ராஜகுமாரர்கள் கலந்து கொண்டனர். எவராலும் அசைக்க கூட முடியாத வில்லை ராமர் நன்றே முற்படும் போது பெரும் ஓசையுடன் வில் முடிந்தே விட்டது. இதனால் சீதை ராமனின் மனைவி ஆனார். வணக்கம். அதாவது ராமாயணத்துல மொத்தம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. என்ன அப்பேற்பட்ட மிகப்பெரிய ராமாயணத்தை சீதையை பத்தி இவ்வளவு சுருக்கமா, பிறப்பு அதனுடைய திருமணத்தை வரைக்கும் டக்குன்னு முடிச்சுட்டோமா? ரொம்ப அருமையா பேசின. ஆனா இவ்வளவு சுருக்கமா பேசினது கொஞ்சம் விரிவா பேசியிருக்கலாமேங்கிறது அடியனுடைய ஒரு கருத்து, எண்ணம். பரவாயில்லமா? கைத்தட்டுங்க எல்லாரும். அவருக்கு நம்ம கிருத்திகா அம்மாயுடைய அந்த பக்தி பிரவாகத்துக்கு நல்லபடியா நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். அருமையா பேசணுமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மேலும் வளரணும், பேச்சுல நல்ல திறமையா இருக்கணும், சொற்பொழிவாற்றணும் என்பதை புவனேஸ்வரி அம்மனுடைய அருளோடு நீ சொற்பொழிவாற்ற என்பதை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பிரதிகா மாய், ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியா லக்ஷ்மணனை பற்றி பேசுவதற்கு அமிர்தவர்ஷனை அழைக்கிறேன். சீதா, லக்ஷ்மண, பரத, சத்ருகன அப்படிங்கிறது ஒரு கிரமம், ஒரு ஆர்டர். அது கிரமம். இதன்படிதான் ராமன் காட்டுல நடந்தாராம். முதல்ல சீதா பிராட்டி, லக்ஷ்மண, பரத, சத்ருகணன் அவங்க அரண்மனையில இருந்திருக்காங்க, அயோத்தியில இருந்திருக்காங்க. ஆனா சீதா பிராட்டிய முன்ன நடக்க விட்டு பாதுகாப்பா பின்னாடி நடந்தாங்களாம். அப்படி எல்லாம் வரலாறு சொல்லுது. கருத்தரங்குன்னு பேர் ஏன் வைக்கிறோம்னா, இந்த பாத்திரத்திலிருந்து நாம் அறியக்கூடிய செய்தி என்ன? இவங்க சீதா பிராட்டி, ராமன் இவங்க எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க என்ன வாழ்ந்து நமக்கு காட்டி இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை காட்டுகிறது, பாடத்தை கற்றுத் தருகிறது என்பதுதான் இந்த கருத்தரங்கின் நோக்கம். அப்படின்னா காட்சிகளை வெறும் காட்சிகளாக பார்க்க கூடாது, கருத்துக்களாக பார்க்க வேண்டும். என்ன இளைஞர்கள் முக்கியமா சொல்றேன், என்ன காட்சிகளை வெறும் காட்சிகளாக பார்க்க கூடாது, கருத்துக்களாக பார்க்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த உலகத்துல 2 விஷயம் தாங்க மாறி மாறி நடக்குது. இந்த உலகத்துல நாம செய்யற காரியங்கள் 2 விஷயம்தான். ஒண்ணு, ஆண்டவனை மறந்து இந்த உலகத்திலே இந்த உடல் சுகத்திற்காக மட்டும் செய்யக்கூடிய காரியம். மற்றொன்று,
ஆண்டவனை நினைத்து நாம் செய்யக்கூடிய காரியம். அது உடல் சுகமாக இருந்தாலும் சரி, ஆத்ம சுகமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு காரியத்தை தவிர நாம வேற எதுவுமே செய்யறது கிடையாது. என்ன, இன்னைக்கு ஒரு 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 சிற்றுண்டி சாலையில போய் நம்ம உணவு சாப்பிடுறோம்னா அது உடல் சுகத்துக்கான காரியம். அப்ப நம்ம பகவான் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சு என்ன, நம்ம காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு பகவான் சன்னதி முன்னே, நம்ம வீட்டுல இருக்கிற கோயிலுக்கு முன்னே நின்று விளக்கு அம்மா ஏத்திருப்பாங்க, நின்று நம்ம நெத்திக்கு இட்டுக்கொண்டு விபூதியோ சந்தனமோ குங்குமமோ திருநாமமோ விட்டுக்கொண்டு திருமண் காப்போ இட்டுக்கொண்டு பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது 1 நிமிடம் ஆனாலும் சரி, 5 நிமிடங்கள் ஆனாலும் சரி, அந்த பிரார்த்தனை தான் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய காரியம். மற்ற எல்லாமே நம்ம கல்விக்கூடத்துக்கு போறோம், படிக்கிறோம், விளையாடுறோம், அது எல்லாமே உடல் சம்பந்தமான காரியம் என்பதை தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால இன்னைக்கு 2 காரியம், ஒண்ணு உடல் சம்பந்தமான சுகத்துக்காக நாம் செய்கின்ற காரியம், மற்றொன்று ஆத்மா சம்பந்தமான பகவானை துதிக்கக்கூடிய காரியம். இது 2 தவிர வேற ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே கிடையாது. இது 2 தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த பகவான் சம்பந்தமான சில நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இது போன்ற கருத்தரங்கில் நமக்கு கிடைக்கின்றன. இப்ப பகவான் சம்பந்தமா எங்க கேட்க போறோம்? சொற்பொழிவு தினம் 1 மணி நேரம் கேட்கறீங்களா? என்ன, எத்தனையோ பேர் சொற்பொழிவு பண்றாங்க, நம்ம என்ன 1 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கிறோமா? அடியனுடைய பழக்கத்தை இப்ப சொல்ல விரும்புறேன். என்ன காரணம்னா, இந்த சொற்பொழிவுகள், இந்த உபன்யாசங்கள் சொல்லுவாங்களே, இந்த இதிகாச புராணங்கள் சம்பந்தமான, உபனிஷத் சம்பந்தமான செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா சில பேர் தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அடியேன் என்ன பண்ணுவேன்னா, காலையில தினம் ஓட்டப்பயிற்சிக்கு போவேங்க. ஓட்டப்பயிற்சிக்கு போகும்போது அந்த மைதானத்துல நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் யாரோடையும் கூட்டம் சேர மாட்டேன், யாரோடையும் பேச மாட்டேன். காதுல 2 பஞ்சை மாட்டிக்கிட்டு காதை அடைக்கிறது கிடையாது. காதுக்கு இனிமையான சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பேன். அதுல எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நல்ல விஷயங்கள் காதுல போயிடும், மனசுல போய் தானா விழுந்துரும். ஆகையால சொற்பொழிவை கேட்கறதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு. அந்த நேரங்கள் எல்லாம் நம்ம உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருந்தோம்னா எப்ப ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது, எப்ப பகவானை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கேள்வி நம்ம முன்னே நிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் நிக்கணும். அடியனுடைய விண்ணப்பம். இப்ப ஸ்ரீ அமிர்த வர்ஷன் அவர்கள் லக்ஷ்மணனை பற்றி பேசுமாறு கேட்டு. ராமாயணத்தின்படி லட்சுமணன் அல்லது இளங்குவன் அயோத்தியின் ஆண்ட தசரத மன்னனின் மைந்தர்களில் ஒருவர். இவருடைய தாயார் சுமித்ரா, அவருடைய மனைவி ஊர்மிளா. இவர் இராமனுக்கு இளையவர் ஆவார். ராமன் 14 ஆண்டு வனவாசம் சென்ற போது அவருடன் கனகம் எய்தனர். மேலும் இராமன் காட்டில் இருந்த 14 ஆண்டு கண்ணுறங்காமல் அவரை பாதுகாத்து வந்தார். மேலும் இலங்கை போரில் இராமனாக மகன் இந்திரஜித்தை வீழ்த்தினார். இவர் ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படுகிறது. மேலும் இலங்கை போரில் இளங்குவன் கொல்லப்பட்டதாகவும் அதன் பின் சஞ்சீவினி என்னும் மூலிகை உண்டு மறு உயிர் பெற்றதாக கூறப்படுகிறது. நன்றி. அதாவது இப்ப இந்த உலகத்துல எல்லாம் வேகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே வேகமா போயிட்டு இருக்குல்ல, இது ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. சட்டுன்னு முடிச்சுட்டாரு இவரு அமிர்த வர்ஷன். பாராட்டுகள் தான் உங்களுடைய முயற்சிக்கு, அருமையான ஒரு முயற்சி. மேன்மேலும் நீ பேச்சு போட்டியில நிறைய கலந்துக்கிட்டு முதல்ல பேச கத்துக்கிட்டு வளரணுங்கிறத வாழ்த்தி அடியன் வாழ்த்துக்கிறேன். அடுத்து லக்ஷ்மணனை பற்றி பேச பரத் அவர்களை அழைக்கிறோம். ராமரின் தம்பிமார்களின் ஒருவர், மற்றொருவர் இலக்குவன் சத்ருக்கணன். அவர் வட இந்தியாவில் உள்ள கோசல நாட்டு மன்னர் தசரதர் அவர் மனைவி. தசரதற்கும் கைகேயிக்கும் இணையாருக்கு பிறந்தவர் பரதர் சீதையின் தங்கை மாண்டவியை திருமணம் செய்தார். பரதன் மாண்டவி இணையருக்கும் பிறந்த குழந்தை தக்ஷன் மற்றும் புஷ்கலன் அவர். தற்கால பாகிஸ்தான் நாட்டின் தக்ஷன் தக்ஷசீலா நகரத்தையும் புஷ்கலன் புஷ்கலாவதி என்னும் நகரத்தையும் நிறுவினார். நன்றி. நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு
தம்பி. என்ன காரணம்னா, இந்த நிதிஷ்குமார்ங்கிறது இவருடைய அப்பா வந்து நல்ல அருமையான ஒரு புரோகிதர், அடியனுடைய நண்பர். சாரி, பரத்துடைய அப்பா வந்து ஸ்ரீ சௌமிய நாராயணன். அவர் வந்து அடியனுடைய நண்பர், நல்ல புரோகிதம், நல்ல வல்லுனர். அவருடைய புதல்வன் நல்ல அருமையான கருத்தை சொன்னாரு. இவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா கவனிச்சிங்களா? ராமாயணம் ஒரு வரலாறுன்னு அடிய முதல்ல சொன்னேன். அது ஒரு காவியம் இல்ல கற்பனை அதெல்லாம் கிடையாது, ஒரு கவிதை எல்லாம் கிடையாது, அது வரலாறு. அந்த வரலாற்றை எங்க கொண்டு வந்தாருன்னா, பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு பத்தி அவர் சொன்னாரு, தக்ஷசீலம் அப்படின்னு சொன்னீங்களா? அது யாரு பிறந்த ஊருன்னு சொன்னீப்பா? யாரு பரதனை பத்தி சொல்லும் போது சொன்னேன் தக்ஷசீலம்னு சொல்லி, பாகிஸ்தான் இருக்குன்னு. தக்ஷ பிரஜாபதினு சொல்லுவாங்க, தக்ஷன் சொல்றாங்க. தக்ஷன் பிறந்த ஊரு. தக்ஷன் யாருன்னா பரதனுடைய மகன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. இதெல்லாம் பெரிய பாடம். இது வந்து நமக்கு வரலாறை சொல்லி தருகிறது இந்த ராமாயணம். உண்மையிலேயே ராமாயணத்தை பத்தி சொல்லணும்னா, நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா புரியாது நமக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. யாரு வந்து கதாநாயகன், யாரு வந்து வில்லனுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. வில்லன் எல்லாம் கதாநாயகன் வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. திரைப்படங்கள்ல இருக்கிற கருத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டு என்னென்னமோ நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். வடநாடு கூட போவேனா, நீங்க ஆந்திரா போய் பாருங்க, கர்நாடகா போய் பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆஞ்சநேயர் கோயில். இன்னைக்கு அடியன் வந்து சமீபமா ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேங்க. ராமேஸ்வரம் போகும்போது இன்னைக்கு மிகுதியான ஜனங்கள் வந்து வடநாட்டுல இருந்து வர்றாங்க. திருவிழா காலங்கள்ல நம்ம ஊருக்காரங்க போறாங்க. ஆனா மிகுதியான ஜனங்கள் ராஜஸ்தான், குஜராத், அப்புறம் உத்தரப்பிரதேஷ் அங்கிருந்து எல்லாம் வர்றாங்க, அயோத்தியில இருந்து வர்றாங்க. ஏன்னா ராமேஸ்வரத்தை அவ்வளவு மதிக்கிறாங்க அவங்க. நம்மளுங்க அங்க போய் மீனை தின்னுட்டு இருக்கான். என்ன அவங்க என்ன பண்றாங்க, கடற்கரையில இந்த அக்னி தீர்த்தம் இருக்குல்ல, அங்க உட்காந்துக்கிட்டு இரவு நேரத்துல மண்ணை எடுத்து தலையில வச்சுக்கிறாங்க. பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்னடா இரவு நேரத்துல உட்காந்து காத்து வாங்காம அவங்க கோயில கட்டினா என்ன, அந்த மணல்லையே யாரு 60 வயசு மிகுந்த முதியவர்கள், நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா இளைஞர்களை சொல்லல, 60 வயசு மிகுந்த முதியவர்கள், இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாம் அந்த கடற்கரை உட்கார்ந்து கோயில கட்டுறாங்க, லிங்கத்தை வடிக்கிறாங்க, என்ன அம்ப வடிக்கிறாங்க, இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம், அந்த மண்ணுக்குண்டான மகத்துவத்தை அறிந்தவர்கள் அந்த வடநாட்டுக்காரங்க கிடையாது. ஆந்திராவில இருந்து வர்றாங்க, கர்நாடகால இருந்து வர்றாங்க, எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க. நம்ம ஊர்ல ராமனை பற்றிய மகிமை வந்து நமக்கு அறிவுபூர்வமாக தெரியப்படுத்தவில்லை என்பதுதான் செய்தி. ஆகையால இந்த இது போல கருத்தரங்குகள் நிறைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் என்ன கல்வி நிறுவனங்களிலும் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா ராமனுங்கிறது ஒரு கல்வி. ராமனை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த உலகே அளந்துடலாங்க. அதான் உண்மை. இன்னைக்கு அடியன் வந்து தாய்லாந்து போயிட்டு வந்தேன் ஒரு தடவை. தாய்லாந்துல ஒவ்வொரு அரசனுடைய பெயருக்கு பின்னாலும் ராமன்ங்கிற ஒரு ஒரு அடைமொழி இருக்குமா. ஏன்னா ராமன்ங்கிறது தான் அவங்களுடைய ஜீவனா இருந்துகிட்டு இருக்கு தாய்லாந்துல. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஏதோ சப்பம்பூக்குக்காரங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான், அவன் ராமனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகையால புத்த மதம் அங்க வேறொன்று இருந்தாலுமே ராமன் போற்றப்படுகிறான். ராமன் ஒரு அரசனாக மட்டுமில்லை, தெய்வமாக போற்றப்படுகிறான் என்பதுதான் உண்மை. அதுபோல இந்த கதாபாத்திரங்கள் பரதன் எங்க இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தக்ஷசீலம்னு சொல்றாரு, அங்க இருந்து வந்திருக்காருன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இந்தியா மேப் வந்து நம்ம வந்து இன்னைக்கு இமாலயம், அப்புறம் வந்து நம்ம கடற்கரை கன்னியாகுமரி வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அகண்ட பாரதத்தை நாம் வெகுண்டு பார்க்க வேண்டும். அகண்ட பாரதத்தை நம்ம பார்க்காதான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான், அப்புறம் தாய்லாந்து, அப்புறம் மியான்மர் அப்படிலாம் தீவுகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஜப்பான் வரைக்கும். அது வாட்டுக்கு அகண்டு போகும். நம்முடைய பாரதம் அகண்டு இருக்கும் பாரதம் இது. அதெல்லாம் அகண்ட பாரதத்தை நம்ம படிக்க வேண்டும். அதெல்லாம் வந்து கல்வி. ரொம்ப அருமையான கருத்துப்பா. நன்றி நன்றி நன்றி. பாராட்டுகள் பாராட்டுகள் பரத், பாராட்டுகள். மேன்மேலும் பேச்சில் வளர வேண்டும், சொற்பொழிவில் வளர வேண்டும். அடுத்து டி.கே. ரெங்கநாயகி அந்த செல்வியை அழைக்கிறோம், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை பற்றி பேசுவதற்காக. அனைவருக்கும் வணக்கம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானனே. விஷ்ணுவோட அவதாரங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு அவதாரமும் நம்மளுக்கு வந்து ஒரு தத்துவத்தை சொல்லும். அதே மாதிரி ராமனுடைய அவதாரம் நம்மளுக்கு வந்து ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லுது. ராமர் வந்து எதுக்கு அவதாரம் வந்து எடுக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா அரக்கர்களையும் அழிக்கவும், அதே மாதிரி சாப விமோசனத்தை வந்து கொடுக்கறதுக்காண்டிதான் வந்து அவர் இந்த உலகத்துல பிறக்கிறாரு. ரகு குலத்தை சேர்ந்த அஜன் அப்படின்னு ஒரு அரசர் இருக்காரு. அவருடைய புதல்வன் தான் தசரதன். தசரதன் வந்து அயோத்தியா நாட்டை வந்து ஆழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு வந்து
3 மனைவி இருக்காங்க. கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை. இவருக்கு வந்து இந்த மாதிரி 3 மனைவி இருந்தும் கூட அவருக்கு வந்து புத்திர பாக்கியமே இல்லை. அதுவே அவருக்கு வந்து ஒரு மிக ரொம்ப கஷ்டமா ஒரு குறையா இருந்துச்சு. அதனால அவர் என்ன முடிவு செஞ்சாருன்னா, ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்யலாம் அப்படின்னு வந்து முடிவு செய்யறாரு. அதே மாதிரி புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்துறாரு. அந்த யாகத்துல இருந்து ஒரு கம்பீரமான உருவம் வந்து வெளில வருது. அந்த கம்பீரமான உருவம் வந்து தசரதன்ட்ட பாயாச தட்டை வந்து கொடுக்குது. தசரதன் அதை வாங்கிட்டு 3 மனைவிக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. யார் யாருக்கு? கௌசல்யாக்கு, கைகேயிக்கு, சுமித்ரைக்கு. அதுல இருந்துதான் வந்து கௌசல்யாக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமித்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் வந்து பிறக்குறாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் வந்து இணைப்பிரியா சகோதரர்களாக இருக்காங்க. ஏன் இணைப்பிரியா சகோதரர்கள்னா, இப்ப ராமர் வந்து விஷ்ணு தான் வந்து ராமரா வந்து பிறந்திருக்காரு, அவதாரம் எடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் விஷ்ணு கூட எப்பயுமே இருக்கிற ஆதிசேஷன் தான் வந்து லக்ஷ்மணனா இந்த ராம அவதாரத்துல இருக்காரு. அதனால இவங்க 2 பேரும் வந்து இணைப்பிரியா சகோதரர்கள். அதே மாதிரிதான் பரதனும் சத்ருகனும், அவங்க 2 பேரும் வந்து இணைப்பிரியா சகோதரர்கள். அவங்க யாரு அப்படின்னா, விஷ்ணுட்ட இருக்கிற சங்கு சக்கரம். அதனாலேயே அவங்க வந்து இணைப்பிரியா சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் வந்து விஸ்வாமித்திரர் தசரதன்ட்ட வந்து கேட்கிறாரு, உன்னுடைய ராமனை என்னோட கூட்டிட்டு போறேன், ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற தாடகையை வந்து நான் வதம் செய்யணும், நான் ஒரு யாகத்தை நடத்துறேன், அதுக்கு அவங்க தடையா இருக்காங்க, அதனால அவங்கள வதம் செஞ்சுதான் அந்த யாகத்தை நடத்த முடியும், அதனால உன்னுடைய மகனை வந்து என்னோட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தசரதன் என்ன சொல்றாருன்னா, என்னோட மகன் வேணா, நானே வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய ராமன் மீது அவ்வளோ பாசம் இருக்கிறனாலதான் வந்து அவர் வந்து நான் வர்றேன், என்னுடைய மகன் வேணா அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் விஸ்வாமித்திரர் உன்னுடைய மகன் தான் வேணும், நீ வேணா அப்படின்னு சொல்றனால அவரை கட்டாயப்படுத்தி தசரதன் வந்து மனதோட தான் வந்து ராமனை அனுப்பிச்சு வைக்கிறாரு. ராமன் இருந்தா அங்கேயும் லக்ஷ்மணன் இருப்பாரு. அதே மாதிரி ராமன் கூட வந்து லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போறாங்க. அங்கேதான் வந்து தாடகை வதம் நடக்குது. தாடகை வதம் வந்து அங்க நடக்குது. தாடகையை வந்து ராமர் அதே மாதிரி வதம் செஞ்சுறாரு. விஸ்வாமித்திரர் முதல்ல சொல்றாரு தாடகையை வதம் செய்ய அப்படின்னு. ஆனா அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து வதம் செய்யறது தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் சொன்னாரு. இருந்தாலும் விஸ்வாமித்திரர் சொன்ன ஒரே காரணத்துக்காக வந்து அவர் வந்து தாடகையை வதம் செஞ்சாரு. வதம் செஞ்சனால வந்து விஸ்வாமித்திரர் ரொம்ப மகிழ்ச்சி விட்டு அவருக்கு வந்து நிறைய அஸ்திரங்களை வந்து கொடுத்தாரு. அடுத்த நாள் வந்து மிதிலைக்கு எல்லாரும் போனாங்க. மிதிலையை வந்து ஆண்ட மன்னன் ஜனகன் வந்து அவருக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், அவங்க வந்து சீதாதேவி. சீதாதேவியை வந்து திருமணம் செய்ய வந்து ஒரு போட்டி அவர் வச்சிருந்தாரு. என்ன போட்டினா, அவர்கிட்ட இருக்கிற சிவதனுசை வந்து நிறுத்தி நானே ஏத்தணும், அதை யாரு நானே ஏத்துறாங்களோ அவங்க தான் வந்து சீதையை வந்து கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த ராமர் மிதிலைக்கு போன சமயத்துல தான் இந்த ஒரு போட்டி அவர் வந்து அறிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி விஸ்வாமித்தர் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து அவர் வந்து அந்த சிவதனுசை நிறுத்தி நாணய கட்டி வில்லையே உடைச்சிட்டாரு. போட்டியிலையும் அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அடுத்து வந்து இவர் வந்து தந்தைக்கான அனுமதிக்காக காத்துட்டு இருந்தாரு. ஏன்னா தந்தை மேல அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு, பாசம் நிறைய இருக்கு. அதனால தந்தையுடைய அனுமதிக்காக காத்துட்டு இருந்தாரு. எப்போ வந்து தசரதன் வந்து அந்த அனுமதி கொடுத்தாரோ அப்பதான் வந்து அவர் வந்து சீதைய தன்னுடைய ஒரே மனைவியா வந்து ஏத்துக்கிட்டாரு. அடுத்து வந்து நம்ம ராமனுடைய நற்குணங்களை பார்ப்போம். ராமனுக்கு வந்து 16 நற்குணங்கள் இருக்கு. இது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, வால்மீகி ஒரு தடவை நாரதர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மனிதர்கள் வந்து நற்குணங்கள் உள்ளவர்களா, எல்லா நற்குணங்களும் உள்ளவர்களா அப்படின்னு கேட்கும்போது நாரதர் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு மனிதன் தான், அவன் தான் ராமன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் யாரும் இந்த மாதிரி இருந்ததில்லை, இதுக்கு அடுத்து யாரும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி 16 நற்குணங்களை வந்து வால்மீகிட்ட சொல்றாரு. முதல்ல வந்து எப்படின்னா,
மற்றவங்களுடைய துன்பத்தை வந்து தன்னோட துன்பமா நினைச்சு அவர் வந்து அந்த துன்பத்துல இருந்து எப்படி வரலான்னு யோசிச்சு அவங்களுக்கு வந்து துன்பத்துல இருந்து வெளிவர வந்து உதவுவார் இவர். அடுத்து வந்து வீரம், ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் மாதிரி அவருடைய வீரம் அப்படிப்பட்டது. அவர் வந்து எதை நினைச்சு வந்து அந்த வில்ல விடுறாரோ அந்த அந்த காரியத்தை முடிச்சிரும் அந்த வில்ல. அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு வீரம் இருந்துச்சு. அடுத்து தந்தை பாசம். தந்தை பாசம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அவருக்கு வந்து அவ்வளோ பாசம் இருந்துச்சு. தந்தை சொன்னா என்ன வேணா அவர் செய்வாரு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைக்கு உதாரணமா நம்ம வந்து ராமனை சொல்லலாம். தந்தை சொன்னனாலதான் வந்து அவர் வந்து விஸ்வாமித்திரர் கூட காட்டுக்கு போனாரு, தாடகைய வதம் செஞ்சாரு. அதே மாதிரி அவர் சொன்ன காரணத்துக்காக தான் வந்து சீதையை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் அப்பா வந்து அரச பொறுப்பை ஏத்துக்க சொன்னாலும் ஏத்துக்கிட்டாரு. இல்ல வேணா நீ 14 ஆண்டு காடுக்கு போன்னு சொன்னாலும் கூட அவர் எதுவுமே சொல்லாம அவர் வந்து தந்தை சொன்ன காரணத்துக்காக வந்து எல்லாமே செஞ்சாரு. அவ்வளோ தந்தை மேல வந்து அவருக்கு வந்து பாசம் இருந்துச்சு. அடுத்து தாய். தாய் வந்து பாத்தீங்கன்னா அவரை பெற்றவர் வந்து கௌசல்யா, ஆனா வளர்த்தவங்க யாருன்னா கைகேயி. அதனால வந்து கைகேயிட்ட ஒரு தனி அன்பு இருந்துச்சு. அதனாலதான் கைகேயி வந்து நீ காட்டுக்கு போன்னு சொல்லியும் அவர் வந்து எதுவுமே சொல்லாம காட்டுக்கு போனாரு. அடுத்து சகோதர பாசம். மத்த தாயோட வயிற்றுல இருந்து பிறந்தாலும் கூட தன்னோட கூட பிறந்த சகோதரன் மாதிரி அவர் வந்து எல்லாத்துக்கும் பாசம் கொடுத்தாரு. தனித்தனியா இவனுக்கு இப்படி இவருக்கு இப்படின்னு அப்படின்னு கொடுக்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாசத்தை கொடுத்தாரு. அடுத்து விலங்கு பறவைகள்கிட்ட வந்து அன்பு காட்டினாரு. அது எப்படின்னா இப்ப வந்து வானர கூட்டம் வந்து அவர் கூடயே இருந்துச்சு. வானரத்தை வந்து அவங்க விலங்கா மட்டும் நினைக்காம ஒரு மனிதனா நினைச்சு ஹனுமானை எப்பயுமே அவர் கூடவே வச்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி கழுகு, ஜடாயு வந்து ஒரு கழுகுன்னு நினைக்காம அவரை வந்து தந்தையுடைய ஸ்தானத்துல வச்சு அவருக்கு வந்து ஈரக்கடனை வந்து செஞ்சாரு. அந்த மாதிரி வந்து விலங்குகள்கிட்ட பறவைகள்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு அன்பு அவர்கிட்ட இருந்துச்சு. குகன் வந்து அவர் வந்து தாழ்ந்த குணம் உயர்ந்த குணம்னு எதுவுமே பார்க்காம அவர் என்னென்னலாம் கொடுத்தாரோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டாரு. அதே மாதிரி அவரை வந்து ஒரு தம்பியா நினைச்சு பார்த்துக்கிட்டாரு. ஆனா குகன் வந்து பார்க்க எப்படி இருப்பாருன்னா ஒரு மாதிரி காட்டுவாசி மாதிரி இருந்தார் அவரு. ஆனாலும் அவரை வந்து தன்னோட தம்பி போல நினைச்சு 4வருடன் 5வரானோம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து சீதையை வந்து அவர் வந்து ராமாயணத்துல பிரிந்த போது அவர் வந்து ரொம்ப துன்பம் அடைஞ்சாரு, கண்ணீரும் விட்டாரு. அவ்வளோ பாசம் வந்து சீதை மேல அவருக்கு வந்து இருந்துச்சு. கணவன் வந்து எப்படி மனைவியிடம் பாசம் இருக்கும் அப்படின்னு ஒரு உதாரணமா நம்ம வந்து ராமனை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து 16 நற்குணங்கள் வந்து வால்மீகிட்ட வந்து நாரதர் சொல்றாரு. நம்முடைய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமாயணத்தை படிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எதுக்கு ராமாயணம் படிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த படிச்சு ஏதாவது இந்த 16 நற்குணங்கள்ல ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு தாட்ல தான் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ராமனுடைய 2 எழுத்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையா இருக்கும். நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால வந்து நம்ம ராம அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த யுகத்தை இந்த ஜென்மத்திலேயே நம்மளுக்கு வந்து எல்லா தீவினையும் வந்து நம்மளுக்கு வந்து அழிஞ்சிரும், எல்லாமே பொடியாகிரும். நன்றி, வணக்கம். செல்வி ரங்கநாயகி அவங்க வந்து ரொம்ப அருமையா பேசினாங்க. என்ன காரணம்னா அவங்க வந்து முதல்ல வந்து படிக்கல, பேசினாங்க. அதான் ரொம்ப முக்கியம். படிக்கல, பேசினாங்க. பிறகு வந்து ராமனை பற்றி சொல்லும் போது ராமனுடைய குணங்கள், அந்த குணங்கள் எப்படின்னா வேத வேத்தே பரே பும்சே ஜாதே தசரதாத்மஜே ஜாத பிராச்சேதச தாசீது சாட்சாத் ராமாயணாத்மனக அப்படின்னு சொல்லி வேத பிராச்சேதச தாசீது சாட்சாத் ராமாயணாத்மனக அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வேதமே ராமனாக தசரதனின் மகனாக உருவெடுத்து வந்திருக்கிறது. அதை பற்றி வேத பிராச்சேதச தாசீதுன்னு சொல்றது போல அந்த வேதமான அந்த மிகப்பெரிய ஒரு படிப்புக்குண்டான தாசனாக ஒரு பண்டிதனாக விளங்குகிறார் வால்மீகி பகவான் என்று அவரை போற்றும் ஸ்லோகமாக இது அமைந்திருக்கிறது. அப்படின்னா வேத வேத்தே பரேபும்சே ஜாதே தசரதாத்மஜே அப்படின்னு தசரதாத்மஜன்னா ராமனை பத்தி சொல்லுது. வேதமே ராமனாக பிறந்திருக்கிறான்னு சொல்லுது. அதுபோல அவருடைய குணங்களை பற்றி சொல்லும் போது
கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மக்யஸ்ய கிருதக்யஸ்ய சத்யவாக்கியோ திருடவ்ரதாஹா அப்படின்னு சொல்லி ராமாயண ஸ்லோகம் இது வால்மீகி பகவான் இயற்றியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே பராக்கிரமம் மிக்கவன், வீரம் மிக்கவன், கீர்த்தி மிக்கவன், புகழ் மிக்கவன், வரம் மிக்கவன், என்ன கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணம் மிக்கவன் சொல்றது போல இத்தனையும் சேர்ந்து ஒரு உருவம் இருக்குமா, ஒரு அவதாரம் இருக்குமானா அது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை தவிர வேறு யாரும் இருந்ததில்லை, இனியும் இருக்க முடியாது என்று தீர்க்கமாக ராமாயண ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்றாங்க? சத்திய வாக்கியே, சத்திய வாக்கியம்னா சொன்ன சொல்ல காப்பாத்தணும். இன்னைக்கு வாக்குறுதிகள் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு சொல்லப்படுற வாக்குறுதிகள் எல்லாம் அரசனால் ஆட்சி செய்பவர்களால் சொல்லப்படுற வாக்குறுதிகள் கண்ணா பின்னா செதஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனால் ராமனை பற்றி சொல்லும் போது சத்திய வாக்கியோ திருடவ்ரதாகா, சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லி இருப்பார். அதுபோல அமைந்திருக்கிறது அவருடைய குணாதிசயங்கள். அந்த குணத்தை பற்றி செல்வி மிக அருமையாக வெளியிட்டு இருக்கிறாள். அது பாராட்டத்தக்க விஷயம். அதுபோல ராமனை பற்றி பாடம் என்று அவள் மேலும் வலியுறுத்தி அடியேன் விண்ணப்பித்தது போல வலியுறுத்தி ஒரு செய்தியை, ராமனை பாடமாக அனைவரும் படிக்க வேண்டும். சொல்ல போனா இன்னைக்கு ஆட்சி செய்யற ஒவ்வொருத்தரும், என்ன கவுன்சிலர்ல இருந்து, எம்எல்ஏல இருந்து, எம்பியில இருந்து, முதலமைச்சர், அமைச்சர்கள், என்ன ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாமே ராமனை பற்றி படிக்க வேண்டும். அப்பேற்பட்ட குணமுடையவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அரசர்களுக்கெல்லாம் உதாரண புருஷனாக, உத்தம புருஷனாக விளங்கி இருக்கிறவன். அவரு சாதாரண ராஜா, அயோத்திக்கு மட்டும் ராஜா இல்லைங்க, இந்த உலகத்துக்கே அரசனாக, சக்கரவர்த்தியாக விளங்கி இருக்கிறான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இன்னைக்கு ராமனை பத்தி ஒரு சின்ன செய்தி இளைஞர்களுக்கு முக்கியமா. இட்டலியுடைய தலைநகரம் ரோம். இந்த ரோமுடைய நாட்டினுடைய தலைநகரத்தின் பெயர் யார் பெயரில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு? ரோம், ரோம் பெரிய ரோம் அப்படின்பாங்க. அந்த ரோம்ங்கிற வார்த்தை யாருடைய பெயரில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சாட்சாத் பரபிரம்மமான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய ராம் என்ற பெயர் தான் அங்கே ரோம் என்று விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ராம் அப்படிங்கிற வார்த்தை தான் ரோம்னு மாறி இருக்கு. ராமங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? ரம்யக இது ராமக, அப்படின்னா இனிமை, மகிழ்ச்சி, அந்த ஒரு அர்த்தமே வடிவாக விளங்கி இருக்கிறது ராம் என்ற வார்த்தைகளே. ரம்யக ராமக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையாலே ராமன் என்றாலே இனிமை, மகிழ்ச்சி, ஆனந்தம், சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ராமனுடைய செய்திகளை முக்கியமாக வடிவமைத்து கொடுத்த நம்முடைய செல்வி ரங்கநாயகி அவர்களை மிகுந்த கரகோஷத்தை எழுப்பி பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மேலும் மேலும் வளரணும். இந்த ராமாயணத்துல 2 விஷயமான பாடங்கள் நமக்கு இருக்கு. அதாவது செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை. என்ன செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை, இது 2 ராமாயணத்துல நமக்கு ஒரு பாடமா காட்டப்பட்டிருக்கிறது. இப்ப செய்யக்கூடியவைகளை பத்தி நாம் நிறைய கேட்டோம். அடுத்தபடியாக மற்ற செய்தியாக ஸ்ரீ ராவணன் அவர்களை பற்றி பேச வருமாறு செந்தில்குமார் அவர்களை அழைக்கிறோம், மேடைக்கு அழைக்கிறோம். நான் இன்னைக்கு ராவணனை பத்தி பேச வந்திருக்கேன். ராவணனை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. முக்காவாசி எல்லாமே ராவணன் கெட்டவர், சீதையை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால்தான் அவர் கெட்டவரை பார்த்தாரு, எல்லாரும் பார்த்தாங்க. ராவணன் வால்மீகி எழுதிய ராமாயணம் என்ற காவியத்தோட இலங்கை ஆண்ட பேரரசனா கருதப்படுறாரு. ராவணன் தசமுகன், இலங்கேஸ்வரன்ற பெயர்களையும் அழைக்கிறான். ராவணன்ற பெயருக்கு அழகன் என்ற பொருளும் இருக்கிறது. அவரோட கூட பிறந்தவங்க விபீஷணன், கும்பகர்ணன், சூர்பனக. அவங்க ராவணனை இசையின் தலைவன், ஈசனின் அவதாரம், திசையில்லா புகழ் கொண்டவன், உலகை ஆண்ட தமிழரசன் மற்றும் இலங்கை அரசன் என்று சிறப்பு பெயரால் கூப்பிடுறோம். ராவணனோட 10 தலைங்களுக்கு ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு கலையை குறிப்பிடுறோம். முதல் தலைக்கு மனோ தத்துவம், 2வது தலை மருத்துவம், 3வது தலை மந்திரம், 4வது தலை தந்திரம், 5வது தலை அரசியல், 6வது தலை இசை, 7வது தலை மான சாஸ்திரம், 8வது தலை விஞ்ஞானம், 9வது தலை இலக்கியம், 10வது தலை ஜோதிடம். இந்த மாதிரி ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு கலையை நம்ம குறிப்பிடுறோம்.
முன்னாடி வந்து அவருக்கு 10 தலை இல்லை, ஒவ்வொரு கலையை தான் நம்ம 10 தலையா இலக்கியங்கள் வந்து கூறுது. ராவணன் வந்து இசையில வந்து சிறப்பாக விகழ்ந்தாரு. யாழ் என்ற கருவியை உருவாக்கி அந்த கருவியில வந்து சிவபெருமான புகழ்ந்து பாடினாரு. இசையில மட்டும் இல்லாம மருத்துவத்திலையும் சிறந்து விளங்கினாரு. மருத்துவத்துல வந்து நாடி பரீட்சா, அர்க்க சாஸ்திரா அந்த மாதிரி புத்தகங்களை வந்து இலக்கியங்கள்ல வந்து நம்ம குறிப்பிட்டிருக்காரு. ராவணன் வந்து சிறந்த சிவபக்தன். அவர் வந்து அவரோட ஆட்சியில வந்து 6 கோவில்களை சிவபெருமானுக்காக கட்டியிருக்காரு. ஒரு நாளைக்கு சிவபெருமானை பார்க்க வந்து இமயமலைக்கு போயிருக்காரு. இமயமலையில வந்து அவர் தியானத்துல இருந்தனால உள்ளக்க வந்து நந்தி தேவர் வந்து அனுமதிக்கல. அதனால இமயமலை வந்து தூக்க பார்த்திருக்காரு. யாராலையும் அசைக்க முடியாத இமயமலையை தூக்க பார்த்திருக்காரு. தூக்கியிருக்காரு. எல்லாரும் நந்தி தேவர் வந்து சிவபெருமானோட போய் உதவி கேட்டனால சிவபெருமான் அவரோட கட்டவரில் வச்சு இமயமலை வந்து அமைக்கியிருக்காரு. ஒரு அமைக்கியிருக்காரு. அந்த அமுக்குனதுல அவர் வந்து ராவணன் வந்து கீழே புதைஞ்சிட்டாரு. அந்த அவரோட நரம்பை இது பண்ணி நரம்பை இசைக்கருவியாக்கி அந்த இசைக்கருவியில வந்து சிவபெருமான புகழ்ந்து பாடி அவர் வந்து அந்த புதை மணல்ல இருந்து வெளியே வந்தாரு. இதுல இருந்து ராமனோட வீரத்தையும் சிவபெருமானோட அதீத பக்தியையும் நம்ம பார்க்குறோம். எனவே இறுதியாக நம்ம ராவணன் வந்து இலக்கியங்களை கூறுற மாதிரி ரொம்ப கெட்டவர் அதெல்லாம் கிடையாது. அவர் சிறந்த கலைஞன், மருத்துவன், சிறந்த அரசனும் நம்ம பார்த்துக்கணும். நன்றி. செந்தில் இதானே என்ன படிக்கிறீங்க? +1 படிக்கிறாரு. இந்த ராவண காவியம்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுல பாத்தீங்களோ? ரைட்டு. இப்ப இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ராமாயணத்துல நம்ம வர்ற கதாபாத்திரங்கள் சிலவற்றை மிகைப்படுத்தி சில காவியங்கள் வந்திருக்கின்றன. இப்ப வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது வந்து இதிகாசம். அது அப்படின்னா எது நடந்ததோ அப்படியே நடந்தது எழுதப்பட்டது தான் இதிகாசம். எது எப்படி நடந்ததோ அப்படியே வடிக்கப்பட்டதுதான் இதிகாசம். அவர்தான் அந்த ராமனுடைய ராமாயணத்தினுடைய தலைவர். அவருக்கு அடுத்து வந்த யார் எழுதியிருந்தாலும் சில பாத்திரங்கள் மிகைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கலாம், சில பாத்திரங்களை பற்றி எழுதப்படாமலும் இருக்கலாம். அப்படிலாம் இருக்கிறத வந்து நம்ம வந்து கணக்குல ஒரு சுவாரஸ்யத்துக்கு வச்சுக்கலாமே தவிர உண்மை அது கிடையாது. இப்ப தம்பி செந்தில் பேசுறது மிக அருமையான பேச்சு. மறுபடியும் ஒரு தடவை கரவசத்தை எழுப்பலாம். புல்லாங்குழல் போதும்பா. ராமனை பத்தி பேசிட்டு இருக்கா, கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழல் ஊதுறது போதும். இப்ப இவர் சில உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கு இதுல. ராவணனுடைய பராக்கிரமம், ராவணனுடைய தவம், ராவணனுடைய வரம், ராவணனுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லி 10 தலைகள், கலைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடியேன் ஒரு சின்ன கேள்வி முன்ன வைக்கிறேன். இவ்வளவு ஆற்றல் மிகுந்தவன், இவ்வளவு கலைகளுக்கும் தலைவன், இவ்வளவு பெற்றவன், இமயமலையே அசைத்தவன், இவ்வளவு வரங்கள் பெற்றும் தவங்களாக பெற்றும் தவங்கள் செய்தும் என்ன ஆற்றல் மிகுந்தவனாக இருந்தும் ஒரு அம்பினால், ராமன் விட்ட ஒரு அம்பினால் விழுந்தானே, அது எதற்காக அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவன் நல்லவனாக இருந்திருக்கிறான், எதற்கு கெட்டவனாக மாறியிருக்கிறான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பாடமாக அறிந்து கொள்ள வேண்டும். பெருமைக்கு ராமன் நல்லவன் சொல்லி ஊர் பூரான் தம்பட்டம் அடிக்கிறது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது என்பது அடியனுடைய விண்ணப்பம், அடியனுடைய தாழ்ந்த கருத்து, உயர்ந்த கருத்து. தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்ன காரணம்னா இளைஞர்கள் முக்கியமா செய்தியை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரு யாரு கோஷ்டியில நீங்க சேர போறீங்கிறத முடிவு எடுக்கணும். ராவணன் கோஷ்டியிலையா ராமன் கோஷ்டியிலையா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ராவணன் கோஷ்டியில சேர்ந்தீங்கன்னா ஒரு அம்புல விழுந்துருவீங்க. அதான் உண்மை. ஏன் அப்படின்னா எவ்வளவோ பணம் சம்பாதித்த பணக்காரனாக இருந்தாலும் சரி, பதவி படைத்த பெரும் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணம் சரியில்லை, அவர்களுடைய கேரக்டர் சரியில்லைன்னா முடிஞ்சது கதை. இதான் உண்மை. இது வந்து எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். கேரக்டர் போயிருச்சுன்னா எல்லாமே போயிருச்சு. சம்பாத்தியம் போனாலும் திரும்ப வந்துடும், புகழ் போனாலும் திரும்ப வந்துடும். கேரக்டர் குணம் போயிருச்சுன்னா வரவே வராது. இதற்கு முன்னே பேசிய ரங்கநாயகி, செல்வி ரங்கநாயகி என்ன சொன்னா, ராமன் ஏன் புகழப்படுகிறான், போற்றப்படுகிறான், இன்றளவும் தெய்வமாக. இப்ப கூட ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில இருந்து இந்த பங்குனி பிரம்மோற்சவத்துல அனுபந்த வாகரத்துல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை இன்னைக்கு ஆராதனை பண்றோம். எதுக்கு பண்ணணும்? ஏன்னா அவன் குணம் மிக்கவன் பண்ணணும். அதே சமயத்துல மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் ராவணேஸ்வரனை
என்ன ஒரு அவதாரமா கூட்டிட்டு வர்றாங்க. ஆனால் ராவணன் தவம் செய்த வரைக்கும் நல்லவனாக இருந்திருக்கிறான். வரம் பெற்ற பிறகு அவன் கெட்டவனாக மாறியிருக்கிறான் என்பதுதான் ராமாயணத்திலே நாம் கற்கக்கூடிய கல்வி. எல்லா வரமுமே நல்லது செஞ்சிடாது. நம்ம அந்த வரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோமோ அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கை அமையும். என்ன வீட்டுல ஒரு கத்தி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த கத்தியை வச்சு நீங்க பழத்தை அறுக்குறீங்களா, காய்கறி அறுக்குறீங்களா, என்ன வேற எதுவும் செய்றீங்களாங்கிறது வார்த்தை. அதே கத்தியை வச்சு தெருவில் போய் ஒரு ஆழம் மிரட்டி கத்தியை காட்டி வழிப்பறையும் செய்யலாம். அதுபோல இந்த கருவிகள் தாங்க வரங்கள் எல்லாம். இந்த கருவிகள் தாங்க தவத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள். அந்த வரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், எந்த குணத்தை வெளிப்படுத்த போகிறோம் என்பதுதான் இளைஞர்கள் இன்றைய கல்வியை கற்க வேண்டும் என்று கற்க வேண்டிய முக்கியமான கல்வி. ஆகையாலே பேச்சு நல்லா இருந்தது, கருத்து சில வேறுபாடுகள் ராமாயணத்தின் படி அமையவில்லை என்பது அடியனுடைய கருத்து. மிக அருமையான பேச்சுப்பா. வளர வேண்டும், இன்னும் நிறைய கற்க வேண்டும், உண்மையை கற்க வேண்டும், உண்மைக்கு புறம்பான விஷயங்களை தள்ள வேண்டும். அதான் என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு ராமாயணம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கிறது கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை தாராளமா படிக்கலாம், தமிழ்ல இருக்கு. அதுல ராவணனை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்றதை படிச்சு பாருங்க. கம்பர் மிக தெளிவா இந்த வால்மீகி எழுதிய ராமாயணத்தை 10,000 பாடல்களாக பாசுரங்களாக கம்பர் வடித்திருக்கிறார். அதுல ராவணனை பத்தி எவ்வளவு பெருமையா அவரும் சொல்லியிருப்பாரு. ஆனால் எதற்காக ராவணன் அவன் ஒரு கதாநாயகனாக மதிக்கப்படவில்லை என்பதை அவர் சொல்லியிருப்பார். இதான் ரெண்டு பக்கமும் பார்க்கணும். எப்பவுமே ஒரு 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 தாளுக்கு ஒரு பணத்துக்கு ஒரு காயினுக்கு என்ன ஒரு காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும். அந்த ரெண்டு பக்கத்தை பார்த்தாதான் அந்த காசு முழுமை பெறும். ஒரு பக்கம் மட்டும் பாத்தீங்கன்னா செல்லா காசா ஆகிவிடும். அதனால எல்லாமே பரிபூரணமா பார்க்கணும், முழுமையா பார்க்கணும் என்றது அடியனுடைய கருத்து. கம்பராமாயணத்தை படிங்க, ரொம்ப எளிதா இருக்கும். பிறகு ராமாயணத்தை பத்தி நிறைய பேர் கருத்தா எழுதியிருக்காங்க, அவங்களையும் படிக்கலாம். அர்த்த விசேஷங்களோட படிக்கணும். முக்கியமா இது போல இதிகாசங்களை நாம சொல்லணும்னா படிக்கவே கூடாது, கேட்க வேண்டும். ஒரு குரு வாயிலாக தட்சணை கொடுத்து அவரை மதித்து அவருக்கு சிசூசை சேவை செய்து இதை ஒரு பாடமாக படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஏனோ தானோன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம், பணம் காசுக்காக, சுகபோக வாழ்க்கைக்காக. வேற எதுக்குமே நம்ம ஓடல. கடைசியா முடிய போறது வாழ்க்கை. ஏன்னா இந்த உடல் எல்லாம் போகுது, எங்க போறோமோ தெரியல, என்ன ஜென்மம் எடுக்க போறோமோ தெரியல. 84 லட்சம் ஜென்மங்கள் எடுத்த பிறகுதான் இந்த மனித உடலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றது வேதம். ஏன்னா 84 உயிரினங்கள், புல்லு, பட்சி, பறவை, அப்புறம் 4 கால் விலங்கு, 2 கால் விலங்கு, அப்படி நிறைய மாறி 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 உழன்று எடுத்து இந்த உடலை, மனித உடலை நாம் பெற்றிருக்கிறோம்னா இதோட மதிப்பு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆகையால இன்னைக்கு நம்ம இந்த ராமாயணத்தை ஒரு குரு மூலமாக படிக்க வேண்டும். நம்மளெல்லாம் விடுங்க, ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்பேற்பட்ட ஆச்சாரியர். இன்னைக்கு 216 அடியில கம்பீரமாக, அந்த ஊர் பேரு ஹைதராபாத் கிடையாது, அந்த ஊர் பேரு மங்கள நகர்னு சொல்றாங்க. அந்த நகரத்துல இன்னைக்கு ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய 216 அடி விக்கிரகம் விளங்கிக்கிட்டு இருக்குன்னா அவர் எப்பேற்பட்ட மகான் தெரியுமா? அவர் ராமாயணத்தை எப்படி தெரியுமா படிச்சிருக்காரு? தன்னுடைய மாமனான பெரிய திருமலை நம்பின்னு சொல்லி திருப்பதியில் இருந்திருக்காரு. அந்த பெரிய திருமலை நம்பிய திருப்பதிக்கு போயிருக்கீங்களா இளைஞர்கள்? இளைஞர்கள் போயிருக்கீங்களான்னு கேக்குறேன், உங்களை தான் கேக்குறேன். எத்தனை பேர் போயிருக்க திருப்பதிக்கு? கையை தூக்குங்க. திருப்பதிக்கு ஏன் போறோம்? லட்டு கிடைக்கும். என்ன, கோயிலுக்கு போனா நல்ல லட்டு கிடைக்கும். அதனால இந்த திருப்பதியில போனீங்கன்னா அந்த ஒரு நடந்து வர்ற வைகுண்ட வாசல்ல இருந்து உள்ள வருவோம். அப்படியே அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், நடந்து வருவோம். நடந்து கீழே இறங்குவோம். கீழே இறங்கும் போது உங்க வலது பக்கம் பாத்தீங்கன்னா திருமலை நம்பிகளுடைய சன்னதி இருக்குங்க. அவருதான் திருமலை நம்பி தான் அங்க இருக்கிற பெருமாளுக்கே அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரு பெரிய திருமலை நம்பின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய திருமலை நம்பியுடைய சகோதரியினுக்கு பிறந்தவர் தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அவருக்கு இளையாழ்வானுங்கிற பேரை ராமானுஜர் மாத்தினதே, இளையாழ்வானுங்கிற பேரை இட்டதே அந்த மாமனான் தான், அந்த மாமன் தான், தாய் மாமன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பெரிய திருமலை நம்பிகள்கிட்ட ராமாயணத்தை 1 வருட காலம் பாடமா படிச்சிருக்காரு ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். படியன் சொன்னது போல ஒரு குருமுகமாக சென்று பாடமாக ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் எப்படி படித்தாரோ அந்த அளவுக்கு படிக்க முடியலன்னு பரவாயில்ல, சுருக்கமாகவாவது ஒரு குருவிடம் சென்று இதை கற்க வேண்டும் என்பது அடியனுடைய வேண்டுகோள். நல்ல பேசுனீங்கப்பா, பாராட்டுகள். மேலும் மேலும் கற்க வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்துக்கள். ராவணனை பத்தியும் மறுபடியும் கேட்போமே. தீபிகா, செல்வி தீபிகா. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்துடன் என் உரையை தொடங்குகிறேன். நான் இன்னைக்கு உங்க கூட பேச வந்திருக்கிறது ராவணன் பற்றி.
ராவணன் வந்து கெட்டவரா நல்லவரான்றது இப்ப பேச்சு கிடையாது. அவருடைய நல்ல கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ராவணன்ட்ட நிறைய கலைகள்லாம் இருந்திருக்கு. அவர்கிட்ட வந்து 10 விதமான கலைகள் இருக்கு. ஆடல் கலை, பாடல் கலை, இசைக்கலை, போர்க்கலை, சித்த மருத்துவம், ஜோதிட கலை, வானியல் சாஸ்திரம், சமையல் கலை, மனோதத்துவம். இந்த 10 கலைகளையும் அவர் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு. மெயினா வந்து இசைக்கலை. இசையில வீணை அவர் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா அந்த சிவபெருமானே உருகி அவருக்கு வரம் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா வந்து வீணை வாசிப்பார் அவரு. அவர் வந்து சாமகான இசையை வாசிச்சிருக்காரு. அப்போ அவருடைய கைகள்ல உள்ள நரம்பை எடுத்து அறுத்து அந்த வீணையில கோர்த்து அவர் வந்து சாமகான இசையை வாசிச்சிருக்காரு. சிவபெருமான்கிட்ட நிறைய விதமான வரங்களை வாங்கியிருக்காரு ராவணன். அது வந்து சில தப்பான விஷயங்களுக்கும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. நடுவர் கேட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு நடுவர், ஏன் வந்து ஈஸியா வந்து ஒரு ராமர் வந்து ஈஸியா வந்து எதுக்கு ராவணனை கொன்னாரு அப்படின்னு. ஒரு மனுஷன் தான் வந்து ராமர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னா, அவர் வந்து நிறைய வரம் வாங்கியிருக்காரு. நான் முனிவர்களால கொல்லப்படக்கூடாது, நான் தேவர்களால கொல்லப்படக்கூடாது, என்ன மாதிரி ராட்சசர்களாலையும் நான் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு நிறைய வரம் வாங்கியிருக்காரு. ஆனா அவர் வாழ்க்கையில அவர் செய்த சின்ன தப்பு தான் அவர் வந்து இறக்குற மாதிரி செய்தது. அவர் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா, மனுஷங்களை வந்து ரொம்பவே வந்து கீழ்த்தடமா பார்த்திருந்தாரு. மனுஷங்களை மதிக்கவே மாட்டார் அவரு. அதனால மனுஷங்க வந்து என்னை கொல்ல மாட்டாங்க, அவருங்க என்ன செஞ்சிடுவாங்க அப்படின்னு இருந்தாரு. அதனால வந்து அந்த வரத்தை மட்டும் அவர் கேட்க மறந்துட்டாரு. அதனாலதான் ராமனால ஈஸியா வந்து ராவணனை கொல்ல முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம ராவணனா கெட்டவரா மாறல, அவருக்கு சில சதிகள் நடந்தது. அவங்களுடைய தங்கச்சி சூர்பனகை தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஃபேமிலி பத்தி பார்க்கலாம். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து மண்டோதரி. அவங்க வந்து ரொம்பவே நல்லவங்க, எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆனா ராவணன் அவங்களுக்கு அவங்க வந்து என்ன சொல்றான்னு கேட்கறது கிடையாது. ராவணனுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணிட்டு இருந்தாரு. ராவனுடைய பிறப்பு பாத்தீங்க அப்படின்னா, விஸ்ராவா என்ற முனிவருக்கும் கைகேசி என்ற ராட்சசிக்கும் தான் முதல் மகனா பிறந்தாரு. அவளுடைய உடன் பிறந்தவர்கள் வந்து கும்பகர்ணன், சூர்பனகை, விபீஷணன், இந்த 3 பேரு. அவங்க வந்து கூட பிறந்தவங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து 2 மனைவிகள் இருந்தாங்க. தானியமானி, மண்டோதரி 2 பேர் இருக்காங்க. இவருடைய மகன்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்திரஜித், அட்சயகுமாரன், திரிசிரன், அதிகாயன், பிரகஸ்தகன், நராதனகன். அப்புறம் இவங்க வந்து 2 பேரும் ட்வின்ஸ். மொத்தம் 7 பசங்க இவங்களுக்கு இருந்திருக்காங்க. இவர்கிட்ட வந்து நிறைய நல்ல கேரக்டர்ஸும் இருந்திருக்கு, கெட்ட கேரக்டர்ஸும் இருந்திருக்கு. நம்ம வந்து நல்ல கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இவர் வந்து மாயக்காரன், பாசக்காரன், பராக்கிரமன், இசைப்பிரியன், தஞ்சமன வந்தவருக்கு உறவானவன், அப்புறம் வஞ்சம் இல்லாதவன். அவருடைய ஆட்சி காலம்தான் இலங்கையிலேயே பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கும் இலக்கியத்துல இலங்கையில ஆட்சி செஞ்ச நல்ல ஒரு ராஜா ராவணன் அப்படின்னு சொல்லப்படுறது. அவர் வந்து நல்லாதான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் வந்து சூர்பனகையால தான் இது வந்து அவங்க வாழ்க்கையை வந்து மாற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூர்பனகை யாருன்னா அவருடைய தங்கச்சி. சூர்பனகையுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா வித்யுத். வித்யுத் வந்து ராவணனுடைய எதிரி, ஒரு ராஜா தான் அவரும். வித்யுத்துக்கும் சூர்பனகைக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வித்யுத் வந்து சிம்மாசனத்தை நம்ம அடையணும், இலங்கைக்கு நம்ம மகாராஜாவா ஆகணும் அப்படின்னு நினைச்சு வித்யுத் வந்து ராவணனை கொலை செய்ய முயன்றிருக்காரு. அப்போ வந்து ராவணன் என்ன பண்ணிருக்காரு, தனக்கு மிஞ்சிதானே எல்லாமே, அதனால வந்து நம்ம உயிரை நம்ம ஃபர்ஸ்ட் காப்பாத்திக்கணும் அப்படின்னு ராவணன் வந்து வித்யுத்தை கொன்னுடுவாரு. இதை புரிஞ்சுக்காத சூர்பனகை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வேணும்னே தான் என்னுடைய கணவனை நீ கொன்ன அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து கோச்சடி இலங்கையை விட்டுட்டே போயிடுவாங்க. அப்ப போன பிறகுதான் ராமரை பாக்குறாங்க. அவங்க வந்து நல்ல எண்ணத்துல எதையுமே பண்றது கிடையாது. நல்ல எண்ணத்துல வந்து சீதா தேவியை வந்து ராவணனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல. இவனும் வந்து ராமனை பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ராமன் மேல வந்து ஆசைப்படுறாங்க சூர்பனகை. அப்போ வந்து அந்த ஆசையை போய் அவங்ககிட்ட சொல்லும் போது ராமன் என்ன சொல்லிடாருன்னா, நான் இந்த யுகத்துல வந்து ஏகபத்னி விரதர், எனக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து அவ ஒத்துக்கவே கிடையாது. எனக்கு திரும்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ வந்து சொல்வா. ரொம்ப கோவப்பட்ட லக்ஷ்மணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சூர்பனகையை மூக்க வெட்டி விட்டுருவாரு. ஸோ அந்த அலறல் அதோட வலி தாங்க முடியாம அண்ணன் அண்ணன் சொல்லிட்டே வந்து இலங்கைக்கு வந்துடுவாங்க. வந்ததும் வந்து விசாரிக்கிறாரு ராவணன், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அலற, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு.
அங்க வந்து ஒரு மனுஷன் வந்து என்னை வந்து சாதாரண மனுஷன் என்னை வந்து என் மூக்கை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து பிடிக்காது ராவணனுக்கு மனுஷங்கனாலே. ஸோ வந்து அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. எதுக்கு வெட்டினாங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது இவங்க உண்மையை சொல்லாம பொய்ய சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அங்க ஒரு அழகான பொண்ணு இருந்தா சீதை அப்படின்னு, அவளை வந்து உனக்காக நான் தூக்கிட்டு வர போனேன், அப்ப அவர் கணவர் வந்து என் மூக்கை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து பொய் சொல்றாங்க. அது தெரியாத ராவணன் வந்து அவருக்கு தெரியல இது பொய் அப்படின்னு தெரியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அசூர் பண்ணவே சீதையை பத்தி அழகா வர்ணிக்கிறாங்க. அவங்க அழகெல்லாம் வர்ணிக்கும் போது ராவணனுக்கு தனக்கு தெரியாமலே அவங்க மனசுல வந்து சீதை வர்றாங்க. அதனால வந்து சீதையை பார்க்கணும், அவங்களை அடையணும் அப்படின்னு ராவணன் நினைக்கிறாரு. அதனால வந்து அந்த காட்டுக்கு வர்றாரு. வந்து பார்க்கும்போது சீதையை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, இங்க வந்து சின்ன ஒரு நாடகம் மாதிரி போடுறாங்க. யாரு அப்படின்னா அவங்களுடைய மாமா, ராவனுடைய மாமா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, மானா போய் நீங்க நடிங்க, நீங்க நடிச்சு சீத்தையோடைய ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வந்துருங்க, அப்ப நான் ஈஸியா போய் சீத்தை கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்க மாமா என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து நான் போக மாட்டேன், என்ன அவர் கொன்றுவாரு, நான் வந்து அரக்கன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ராமன் வந்து என்னை கொண்டுடுவாரு அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து கேட்காத ராவணன், நீ அங்க போனா ராமன் கையால சாவ, போகலன்னா என் கையால செத்துருவ அப்படின்னு சொல்லுவாரு. அதனால வந்து அவங்க மாமா என்ன பண்ணிடுவாருன்னா, சரி நான் ராமன் கையாலே செத்துடுறேன், புண்ணியமாச்சு கிடைக்கும் அப்படின்னு போயிடுவாரு. போனதும் மான் மாதிரி அழகிய மான் மாதிரி வேஷம் போட்டு போறாரு. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ராமரும் பிடிக்க போவாரு பின்னாடி. அந்த அரக்கன் வந்து என்ன செய்வாருன்னா, ராமன் மாதிரியே கத்துவாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. அதை கேட்ட லக்ஷ்மணன் பின்னாடியே போவாரு. அதனால வந்து சீதை தேவி வந்து தனியா இருப்பாங்க. அவங்க தனியா இருக்கும் வேலையில இவர் போவாரு. ஒரு முனிவர் மாதிரி போய் பிக்ஷை கேட்கிற மாதிரியே போவாரு. அவங்க வந்து ஒரு ராவணன் வந்து ஒரு கோட்டை போட்டுட்டு போயிருப்பாரு. அந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரிதான் உள்ளதான் இருப்பாங்க சீதை. ஆனா இவர் வந்து வெளியே வந்து எனக்கு வந்து தட்சணை போடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து சரி முனிவர் தானே அப்படின்னு வெளியே வர்றாங்க. அப்பவே அந்த நிலத்தோட அந்த குடிலோடயே இலங்கைக்கு தூக்கிட்டு போயிடுவாரு. ஏன் சீதை தேவியை அவர் தொடல அப்படின்னா, அவருக்கு இந்திரனால ஒரு சாபம் விடுக்கப்பட்டிருக்கு. என்ன சாபம் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத பொண்ணை நீ தொட்ட அப்படின்னா உன் தலை வெடிச்சு நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவருக்கு சாபம் விட்டுருக்காரு. அந்த சாபத்தினால அவர் பயந்து நம்ம சீதையை தொடக்கூடாது, நிலத்தோட குடிலோட தூக்கிட்டு போய் அசோகவனத்துல அவரை தங்க வைக்கிறாரு. அசோகவனத்துல சிறை வைக்கிறாரு. ஒரு பொண்ணை தனியா சிறை வைக்க கூடாது என்பதற்காக 4 பணிப்பெண்களையும் வைக்கிறாரு. அவரு வந்து இப்ப ராவன் வந்து பாக்குறாரு, என்னடா குடிலோடையே காணோம அப்படின்னு ரொம்ப அலறாரு. அப்புறம் வந்து பார்க்கும்போது வாலி சுக்ரீவன் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஜடாயு வருவார் ஊடால. இவர் வந்து போகும்போது சீதை தேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராவணன் கூட போகும்போது அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டே வந்துருவாங்க. இதை பார்த்துட்டு என்னோட கணவர் வந்து என்னை தேடிட்டு வருவார் அப்படின்னு. அது போல வந்து தேடிட்டு வந்துட்டே இருக்க போது ஜடாயு வருவாரு. ஜடாயு வந்து தடுப்பு பார்ப்பாங்க, ஆனா தடுக்க முடியாது. அவங்களுடைய ரெக்கையை வெட்டி அவங்க வந்து ரொம்பவே சீரியஸா இருப்பாங்க. ஐ மீன் இறக்குற ஸ்டேஜ்ல இருப்பாங்க ஜடாயு. அதனால வந்து ஜடாயுவை வந்து எட்டிட்டனால கீழே விழுந்துருவாரு. ராமன் வந்து பார்க்கும்போது ஜடாயுக்கும் இறுதி காரியம் பண்ணிட்டு போவாரு. அப்புறம் வந்து போயிட்டே இருக்கும்போது வாலி சுக்ரீவன் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. வாலி சுக்ரீவன் வந்து யார் அப்படின்னா, அவங்க வந்து வானர கூட்ட அரசர்கள். வாலி வந்து வாலியை கொன்னுட்டு தான் சுக்ரீவன் அரசர் ஆகணும். ஸோ வாலி வந்து பின்புறமா தாக்கி கொன்னுடுவாங்க ராமர். ஸோ சுக்ரீவன் அரசனானதும் சுக்ரீவன் என்ன செய்வார் அப்படின்னா, எனக்கு இந்த உதவி செய்ததால என் வானர கூட்டங்களை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அனுப்பி வைப்பாரு. நம்ம போருக்கு போகலாம் அப்படின்னு போவாங்க. அப்ப வந்து இலங்கைக்கு போகணும் அப்படின்னா ஒரு பெரிய கடல் தாண்டணும், அப்பதான் அவருக்கு தெரியும். அப்ப அந்த கடலை தாண்டணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. அங்க வந்து ஹனுமான் வந்து எந்த ரூபம் வேணாலும் எடுக்கலாம். அவங்க பெருசாகலாம், சிறுசாகலாம், வெயிட்லெஸ் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய இதை எடுக்க முடியும் அவரால். ஸோ அவர் தான் வந்து எல்லாமே பண்றாரு. அப்ப ராமர் வந்து லக்ஷ்மணன் சொல்றாரு, ஒரு மலை மேல நின்று இலங்கையை பாக்குறாங்க அவங்க. நம்ம அயோத்தியாவை எவ்வளவோ பாடகர்கள் எல்லாருமே வந்து வர்ணிச்சு பாடினாங்க பாடல்கள். ஆனா அவங்க எல்லாம் வந்து இலங்கையை பார்த்ததே இல்லை போல. பாரு எவ்வளவு அழகா இருக்கு அந்த இலங்கை, அந்த அந்த ஆண்ட ராஜா வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் கண்ணே துடிக்குதான், ராவனுடைய கண்ணே துடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ராவணன் வந்து அதெல்லாம் தெரியாத ராவணன் சிறை பிடிச்சு வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சீதைக்கு டெய்லி போய் வந்து காலில் விழுந்து என்ன வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்சுவாரு.
அப்ப சீதை தேவி வந்து முடியாது, எனக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. அவ வந்து 10 மாசமா அங்க சிறைப்பிடிக்க வச்சிருப்பா. அதனால வந்து அவ போவா. ராமர் வந்து அந்த பெரிய கடல் தாண்டி இலங்கையை போய் அடைய 10 மாதங்கள் ஆயிடும். அப்போ ஒரு 2 பேர் உதவியால போறாங்க. அப்ப வந்து ராமர் சொல்றாரு, அந்த கடல் மாதா நீ கொஞ்சம் தள்ளு, நான் போகணும், என் மனைவி அங்க மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு. என்னால தள்ள முடியாது, நீ வந்து ஒரு பாலம் கட்டி போ அப்படின்னு. இதுக்குன்னு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் வந்து கல் வந்து போட்டாங்க அப்படின்னா அந்த கல் வந்து தண்ணி உள்ள போகாது, அப்படியே மிதக்க ஸ்டார்ட் ஆயிடும். மிதந்து 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 அந்த பாலம் மாதிரி கட்டி ராம் ராம்னு அந்த கல்லெல்லாம் எழுதி இருக்கும். அந்த மாதிரி பாலம் வந்து இப்ப கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாலம் கட்டி போறாங்க. வந்து அந்த பாலம் கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதனால வந்து ஹனுமான்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் அண்ணிட்ட போய் வந்து சொல்லு, நான் வந்துகிட்டே இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆதாரமா வந்து அவருடைய ரிங் எடுத்துட்டு போறாங்க. அவருடைய மோதிரத்துல ராம் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போறாரு. மோதிரத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காட்டும் பொழுது சீதை தேவி ஒத்திக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம கணவர் வந்து நம்ம காப்பாத்த வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுடைய வளையலை எடுத்து கொடுக்குறாங்க. நானும் பத்திரமா இருக்கேன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு ஹனுமான் அதே மாதிரி சொல்லிடுவாரு. ஹனுமானுக்கே ரொம்ப வந்து ஷாக்கா இருக்கும் இலங்கையை பார்த்தோன்னே. அது வந்து இலங்கை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமான போர்க்கலையோட எல்லா கருவிகளோட இருந்தது. ரொம்ப அழகாவும் பசுமையாவும் அது இருந்தது. அதனால ஹனுமானே வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நம்ம இதை எப்படி போய் ராமர்கிட்ட சொல்றது அப்படின்னு நிக்கிறாரு. சொல்லிடுறாரு ராமர்கிட்ட, இந்த மாதிரி பெரிய பெரிய கருவிகள்லாம் அங்க இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து போருக்கு கூப்பிடுறாரு ஹனுமான். பேசி பாக்குறாரு ஃபர்ஸ்ட் ராவணன்ட்ட, இந்த மாதிரி எங்க அண்ணிய அனுப்பிடு, ராமர் வந்து வந்துட்டு இருக்காரு, வேண்டாம் போறலாம் வேணாம் அனுப்பிடு அப்படின்னு சாதாரணமா பேசி பாக்குறாரு. ஆனா அனுப்ப முடியாது, போருக்கு வந்தா வாங்க, நான் போர் செய்ய ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வந்து போர் செய்ய வந்துருவாங்க. போர் செய்ய கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பசங்களை அனுப்புவாங்க. இந்திரஜித் வந்து அவங்களுடைய பசங்க இந்திரஜித்தை அனுப்பும்போது இந்திரஜித் அந்த 2 பேரையும் ராமரையும் லக்ஷ்மணனையும் வந்து வீழ்த்திடுவாரு. ஒரு பாம்பு விஷமுள்ள அம்பை வச்சு வீழ்த்திடுவாரு. அப்புறம் வீழ்த்தின உடனே வந்து அவங்க வந்து மூச்சு பேச்சு இல்லாம இருப்பாங்க. அப்பதான் வந்து ஒரு ஹனுமான் வந்து ஒரு மலையே தூக்கிட்டு வந்து அந்த மூலிகையை எடுத்து அவங்க 2 பேரையும் மீண்டும் உயிர் பிழைக்க செய்வாங்க. அப்புறம் நம்ம வந்து மீண்டும் வந்து வருவாரு. இந்திரஜித்துக்கே புரியாது, என்னடா இது விஷமே கொடுத்தாலும் அவங்க வந்து திரும்ப வர்றாங்களே அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க திரும்ப போர் செய்யும் போது இந்திரஜித் இறந்துருவாரு. அப்புறம் கும்பகர்ணன் போறாரு. கடைசி ராவணன் வந்து போருக்கு போறாரு. அப்ப அவங்க மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே கேட்காம போனதால அவங்க வந்து இறந்துருவாரு அந்த போர்ல. சில பல வளங்கள் வந்து தப்பா கேட்கிறாரு அவரு. குமாரி தீபிகா ரொம்ப அருமையா பேசினாங்க. என்ன எங்க படிக்கிறீங்கம்மா? என்ன படிக்கிறீங்க? ஸ்ரீமன் நாயகியார் பள்ளியில, வித்யா பள்ளியில படிக்கிறாங்க. அருமையா பேசியிருக்காங்க. ராவணனை பற்றி தகவல்கள் வந்து சொல்லும் போது கதையா வந்துகிட்டு இருக்கு. வெளியில வந்து அவங்க வந்து இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, இன்னைக்கு ராவணன் வந்து நல்லவனா கெட்டவனாங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம்னு முதவே சொல்லிட்டாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா அதை பத்தி இப்ப பேசல. ராவணனை பத்தி என்ன உண்மையா ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கிறத அதைப்படி சொல்லணும். அதைப்படி சொல்லியிருக்காங்கிறத அடியன் பாராட்டுறேன் அவங்கள. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரிம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்லோகம், ஸ்ரீ ஹனுமாருடைய ஸ்லோகம். இப்ப இன்னைக்கு சொன்னது போல ஹனுமந்த வாகனம் இப்பதான் வந்து போச்சு. ஸ்ரீ ஆஞ்சநேயரை பற்றி பேசுவதற்கு என்வி சக்தீஸ்வரனை அழைக்கிறோம். ஆஞ்சநாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ அனும பிரச்சோதயாத். அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்து ராமாயணம் பெரிய வரலாற்றில் ஹனுமன் என்னும் கதையை கூற உள்ளேன். சீதாதேவியை கடத்தி கொண்டு ராமர் மிகவும் கோபமடைந்து போற வழியில ரிஷித்துவ மலை என மலையில போனார். அந்த மலை வந்து வானர்களின் மலையாகும். அந்த மலையின் தலைவர் சுக்ரீவன். அந்த மலையின் உதவியாளர் தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆவார். அந்த மலையில் ஹனுமன் கூறுகிறார், ஏன்பா இந்த வழியா போறேன்னு. அப்ப வந்து ராமர் வந்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி என் சீதா பிராட்டிய ராவணன் என்ன அரக்கன்
கூட்டி சென்று விட்டான் என்று. அதன் பிறகு ஹனுமன் வந்து சுக்ரீவனிடம் செல்கிறார். அவர் அந்த கதையை கூறுகிறார். பிறகு ராமருக்கும் வாலிக்கும் ஒரு ஒப்பந்தம் வைக்கிறார். என்னவென்றால், சுக்ரீவனுக்கு வாலி கொண்ட ராமர் வந்து உதவி செய்தால் நான் சீதா தேவியை காப்பாற்றுவேன் என்று சுக்ரீவன் கூறுகிறார். இதனை ராமர் ஒப்புக்கொண்டார். பிறகு சுக்ரீவன் ராமரிடம் கூறிய பொழுது சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் மிக கடுமையான போர் நேர்ந்தது. அப்பொழுது ராமர் வாலியின் முதுகு பின்னால் குத்தினார். பிறகு ஆஞ்சநேயர் அதே போல் சுக்ரீவனும் 4 திசைகளும் தேட போனார். தெற்கு திசையின் ஆட்சியாளர் ஹனுமான் ஆவார். இலங்கையிலிருந்து ஜாம்பவனுக்கு கழுகு பார்வை கொண்டனால் அங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை அளவிற்கு பார்வை சென்றது. அப்பொழுது இலங்கையில் ராவணன் ராஜ்யத்தில் சீத்தை இருக்கிறார் என கண்டுபிடித்தார். இதை அறிந்த ராமர் மிகவும் சந்தோஷம் அடைந்து ஹனுமனிடம் போய் கூறினார். ஹனுமன், நீ சீத்தை எங்க இருக்கிறாள் என்று பார்த்து வந்து என கூறினார். பிறகு ஹனுமன் சீத்தையை பார்க்க சென்றார். அங்க போகும்போது அவர் எப்படி போனார்னா, சும்மா போல குரங்கு வேடமா மாறி அப்ப போனாரு. போய் எல்லா இடத்துலயும் பாக்குறாரு, சீத்தையை காணவே காணோம். அடுத்து அசோக மண்டபம் போறாரு. இந்த அசோக மண்டபத்துலதான் சீதை இருக்கிறாங்க. சீதை வந்து அசோக மண்டபத்துல இருக்காரு. அப்படி சொல்றாங்க, நான் வந்து ராமரின் அடிமை. அடுத்து அந்த ராமர் தந்த மோதிரத்தை வந்து சீதா தேவியிடம் காமிக்கிறாரு. இதான் ராமர் தந்த இதுன்னு. அதன் பிறகு சீதா தேவி பெரும் மகிழ்ச்சி அடைந்து என்ன நடந்தது என ராமாயண கதையை கூறுகிறார். பிறகு சீதையும் தன் வைத்திருந்த வளையலை ராமரிடம் கூறினார். ஹனுமனிடம் கொடுத்தார். ஹனுமன் ராமரிடம் போய் அதை கொடுத்த பிறகுதான் ஹனுமனுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஹனுமன் குரங்கு வேடத்தை பார்த்து ராட்சசி பார்த்து விட்டாள். பிறகு ராட்சசி ராவணனிடம் கூறினார். ராவனுடனே தன் மகனான இந்திரஜித்தை கூட்டிட்டு வந்து குரங்கை இங்க வந்து கூட்டிட்டு வா என கூறினார். பிறகு இந்திரஜித் தன் ஆயுதத்தை வைத்து ஹனுமனை கற்றி போட்டார். ஹனுமனை ராவணனுக்கு முன் வர செய்தார். அதன் பிறகு ராவணன் கூறினார், நீ யாரு அப்படின்னு கூறினார். அதற்கு ஹனுமன் சொன்னார், நான் சீதா தேவியை பார்க்க வந்திருக்கேன் என்று. பிறகு ராவணன் கூறியுள்ளார். அதன் பிறகு லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் கடுமையான போர் நேர்ந்தது. அப்பொழுது லக்ஷ்மணன் வீழ்த்தப்பட்டார். அதன் பிறகு சஞ்சீவி மலையை கொண்டு வா என ஜாம்பவான் கூறுகிறார். அப்பொழுது எது சஞ்சீவி மூலிகை என்று தெரியாமல் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தவர் ஹனுமான். அதன் பிறகு காயத்தை சரி செய்து கொண்டார். நன்றி, வணக்கம். இப்ப இந்த கருத்தரங்கு ஸ்ரீமத் ராமாயண இதிகாசத்திலிருந்து நாம் அறியக்கூடிய கதாபாத்திரங்களுடைய அவங்களுடைய அவதாரம், அவங்களுடைய அந்த இயல்பான தன்மை எப்படி நமக்கு பாடமாக அமைகிறது என்பதை பற்றித்தான் கருத்தரங்கு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது நிறைவு பகுதி. ஸ்ரீ சீதா பிராட்டி, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ ராவணன், ஸ்ரீ லக்ஷ்மணன், பரதன், இவங்களை பத்தி எல்லாம் நிறைய செய்திகள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம், இளைஞர்கள் வாயிலாக முக்கியமாக. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து எப்படியோ கல்விகளை எல்லாம் கத்துக்கிட்டு திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல சில என்னன்னா, ராவணன் வந்து தமிழ் தேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. அவன் வந்து ராவணன் வந்து ஒரு ரிஷிக்கு பிறந்தவன், ஒரு பிராமணன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போறோம். ராமேஸ்வரத்துக்கு போய் ராமன் வடித்த அந்த லிங்கத்தை ராமநாத சுவாமி கோயில்ல வழிபடுறோம். உண்மையா இல்லையா? ராமேஸ்வரம் நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கு. ஏன் ராமன் வந்து அந்த லிங்கத்தை வடித்து வழிபட்டான் அப்படின்னா, ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து விட்டது. தோஷங்கள் நிறைய இருக்கு தெரியுமில்ல, ஜலதோஷம் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில நம்ம செய்யற பாபங்களினாலே நிறைய தோஷங்கள், எறும்ப மிதிக்கிறதுல இருந்து என்ன எதையோ வெட்டி திங்கிற வரைக்கும் நிறைய தோஷங்கள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு ஆட்கொள்றதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட தோஷத்திலேயே மிகுதியான தோஷம், மிக கொடுமையான தோஷம் எதுனா பிரம்ம ஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த பிரம்மாத்தி தோஷம் வந்து பீடிச்சது யாருன்னா சிவபெருமான. ஏன்னா பிரம்மாவுடைய 5 தலைகளில் ஒரு தலையை சிவபெருமான் பிரம்மா தான் படைத்திருக்கிறார் சிவபெருமான. அப்பேற்பட்ட பிரம்மாவுடைய 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாலே அந்த சிவபெருமானுக்கு அந்த பிரம்மத்தி தோஷம் வந்திருக்கிறது. ஆகையால அந்த பிரம்மத்தி தோஷத்தை எப்படி போக்கிக்கிறது என்பது சிவபெருமானுக்கு தெரியும். எப்படி அந்த பிரம்மத்தி தோஷத்தை லக்ஷ்மி என்ன காசிக்கு போனீங்கன்னா அங்க வீற்றிருக்கிறாள் லட்சுமி பிராட்டி அன்னபூரணியாக வீற்றிருக்கிறாள். அந்த அன்னபூரணி தன்னுடைய திருவோட்டிலிட்ட அந்த பிக்ஷையினாலே அந்த சாபம் விமோச்சனம் கிடைத்தது என்பதனாலே சிவபெருமானை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் போய்விடும் என்ற அந்த காரணத்தை அறிந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ராமேஸ்வரத்துல லிங்க பிரதிஷ்டை செய்து பிராய்ச்சித்தம் செய்திருக்கிறார் என்பதுதான் செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமணனான ராவணனை கொன்றதுனாலே பிரம்மஹத்தி தோஷம் வந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதா பிராட்டியுடன் சேர்ந்து லிங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்றால் இதுதான் ராவணன் யார் என்ற அந்த ஒரு தீர்க்கமான செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஆகையாலே ராவணன் வந்து பிராமணன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் முக்கியமாக. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ராவணன் பேரை வச்சுக்கணும் அப்படின்றாங்க. வீரமா ராவணன் பேரு என்ன குறைச்சல்? ராவணனுக்கு 10 தலைகள் 10 கலைகள் எத்தனை வரங்கள் அப்படி இப்படி சொல்றாங்களே. சரி, ராவணனோட பேர் வச்சுக்கிறீங்களே, கும்பகர்ணன் பேர் வச்சுக்க வேண்டியதானே, அதையும் வச்சுக்கிறது இல்ல? ஏன் சூர்பனக பேர் வச்சுக்க வேண்டியதானே, அதையும் வச்சுக்கிறது இல்ல? எல்லாம் தவளன் தானே, ஏன் வச்சுக்கிறது இல்ல? இந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஏன் விபீஷணன் பேரை வச்சுக்கிறது? நல்லவன் விபீஷணன் அவன் பேரை வச்சுக்கிறது இல்ல? ஏன் ராவணன் பேரை மட்டும் வச்சுக்கிறீங்கன்னா தெரியல. இது ஏதோ ஒரு கருத்து திரிதல் நடந்திருக்கிறது, ஒரு தவறான விஷயம் நடந்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் என்பதை தீர்க்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சொல்லும் போது ராவணனை பத்தி ஒரு செய்தி தீபிகா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ராமன் பத்தி சொல்லும் போது ரங்கநாயகி சொல்லும் போது சொன்னாங்க, ராமன் அனைத்து உயிரினங்களையும் மதிக்க கற்றவன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? அனைத்து உயிரினங்களையும், ஜடாயு என்ற ஒரு பறவையையும் என்ன அனைத்து ஜாதியையும் அனைத்து குலங்களை சேர்ந்த மக்களையும் மதித்தவன் ராமன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அங்க வந்து நம்ம குகனுடைய இடத்துக்கு போய் குகனை தழுவி இருக்கிறான் ராமன். அதே போல ஒரு ஜடாயு என்ற பறவைக்கு ஈமச்சடங்கை செய்திருக்கிறான் ராமன். அப்படி சொல்லுவது எல்லா உயிரினங்களையும் மதித்திருக்கிறான் ராமன், வானர கூட்டங்களையும் மதித்திருக்கிறான் ராமன் அப்படின்னு சொல்ல போதே ராவணனை பத்தி பேசும்போது தீபிகா சொன்னாங்க, மனிதர்களை துச்சமாக மதித்திருக்கிறான் ராவணன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே கான்ட்ரா, ரெண்டுமே வெவ்வேறு திசையில் இருக்கிற குணங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். யாரை எப்படி மதிக்க வேண்டுமோ அதை அறிந்த குணசாலி ராமன். யாரையும் துச்சமாக மதித்தவன், கலைகளால் கர்வம் பெற்று ஆணவம் பெற்று அந்த மமதையாலே திரிந்தவன் ராவணன் என்ற செய்தியை மிக தீர்க்கமாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பாடமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய சிறிய விண்ணப்பம். அருமனை பற்றி மிக அருமையாக பேசியிருக்கிறார் சத்தீஸ்வரன். அனைவரும் நன்றாக பேசியிருக்கிறார்கள். இதில் எப்படியும் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும். தேர்தல்னா ஒருத்தர் ஜெயிக்கணும். என்ன இத்தனை ஓட்டு இவர் வாங்கியிருக்காரு, ஒரு 10 ஓட்டு வித்தியாசத்திலையும் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. என்ன அது ஒரு நியதி, அது ஒரு கடமை. நம்ம நிர்வாகஸ்தர்களோ இல்ல நடுவரோ செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது என்ன செய்தியோ தெரியல, இருந்தாலும் இது சொல்ல வேண்டிய கடமை. நான் பேச போகும் தலைப்பு என்றால் ராமாயணம். அது இதிகாசம் அல்ல, வரலாறு. அதில் காவிய தலைவனாக ராமனை பற்றி நான் பேச போகிறேன். ராமன் என்றான் ஏகபத்னி விரதன், வில்லுக்கு வல்லவன் என பல பெயர்கள் அவர்களுக்கு இருக்கு. ராமன் தம்பியுடையான் பகை கஞ்சான் என்று ராமனையும் லட்சுமணையும் ராமனுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான் அப்படி சொல்கிறோம். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வந்து தலகை எனும் அரக்கன் தன் பண்ணும் பூஜையில் இறையூர் செய்கிறார் என்று தசரதனிடம் ராமனை அனுப்பி வைக்குமாறு கேட்டதுக்கு தசரதன் ராமனையும் அனுப்பி வைக்கிறதுக்கு லட்சுமணனையும் சேர்ந்தே அனுப்பி வைக்கிறார். ராமனுடைய சேர்ந்து அனுப்பி வைக்கிறார். ஏன்னா லட்சுமணன் தான் சேர்ந்து போறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. ராமரும் லட்சுமணன் எப்பயுமே பிரிய மாட்டாங்க. அழிக்க வைக்கிறப்ப ராமர் வந்து தலகை என்ற அரக்கனையும் அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு விஸ்வாமித்திரனும் ராமர் லட்சுமணன் 3 பேரும் போற வழியில அகலிகை என்னும் ஒரு அரக்கன் வந்து கௌதம புத்தரின் சாபத்தின் காரணமாக சாபப்பட்டு இருந்தார். அகலிகை என்னும் அரக்கி அவர் வந்து அவங்க வந்து ராமன் பாதம் பட்டோடனே அந்த சாபத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிறாங்க. அடுத்து அப்படியே மிதிலை நகருக்கு ராமர் லட்சுமணன் விஸ்வாமித்திரன் 3 பேரும் போறப்ப சனகன் தான் அங்க ஆட்சி புரிந்து வருகிறார். சனகனுக்கு ஒரே மகள்
அவங்க பேர் வந்து சீதாதேவி. அவங்க மிகவும் அழகா இருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி அழகா இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. என்ன போட்டி? அதில் எல்லா அரசர்களும் பங்கேற்றுக்காங்க. அப்போ ஒரு போட்டி என்னன்னா, சிவதனுஷ், அதாவது பரிசாக கொடுத்த வில்லை உடைப்பவனுக்கு என் மகள் என்று சொல்கிறார் சனகன். அப்போ வந்து அதில் வந்து விஸ்வாமித்திரர் வந்து கூறுகிறாரு, நான் வந்து சனகனையும், அதாவது ராமனையும் என் 2 சிஷியர்கள் இருக்காங்க, அவங்களையும் வச்சு நான் பங்கேற்கலாமான்னு கேட்குறப்ப சனகனும் சரி அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ ராமர் வந்து அந்த வில்லை உடைக்கிறாரு. சீதாதேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு வரப்ப கைகேயியோட பணிப்பெண் வந்து கூனி என்கிற மந்திரி, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பரதன் வந்து உன் வயிற்றுல பண்ணவன், நீ வந்து அவன் கூட, அதாவது அவனை தான் ராஜாவாக்கணும் அப்படின்னு கைகேயிட்ட சொல்றாங்க. கைகேயும் ஃபர்ஸ்ட் ராமனை வந்து, அதாவது தாய்மார் தான் பார்த்துருக்காங்க. அதாவது ராமன் வந்து 2ஆம் தாய்மார், அதாவது தாயினே சொல்லலாம், 2ஆம் தாயினே சொல்லலாம். ராமன் எல்லாருமே தாயா தான் பார்ப்பாரு. அது கைகேயின்னு அதிகமாக அவரை வளர்த்தவங்க வந்து கைகேயி தான். கைகேயி வந்து சில மந்திரியின் சூழ்ச்சியின் காரணமாக இந்த மாதிரி சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து சத்தியம், அதாவது வாக்கு வாங்கிறாங்க. என்ன வாக்குனா, ராமர் வந்து அரசர் இருக்கக்கூடாது, அதுவும் 14 வருஷம் வனவாசம் செல்லணும் அப்படின்னு வாங்கிறாங்க. வாங்கினோடனே இந்த மாதிரி தந்தை சொல்லுக்கு தட்டாதவர் வந்து ராமர். அதனால அவரும் சரின்னு சொல்லிட்டாரு, வனவாசம் செல்ல ரெடி ஆயிட்டாரு. இப்போ வனவாசம் செல்றப்பதான் இந்த அவர் வந்து எந்த ஆபரணம் எதுவுமே அணியக்கூடாது, அதாவது ஒரு ராஜ குலத்துல இருந்தே வந்த மாதிரி தெரியக்கூடாது, ஒரு ஏழ்மையான இவரை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. 2 ராமர் லட்சுமணன், அண்ணன் போனா தம்பி நானும் போவேன் அப்படின்னு சொல்லி லட்சுமணனும் வராங்க. அப்ப பரதன் வந்து அப்ப ஊர்ல இல்ல. பரதன் வந்து எங்க வந்து கேகையா என்னும் ஒரு இது குளத்துக்கு, அதாவது அரசபடிக்கு போயிருக்காரு அங்க. அதனால பரதனுக்கு இந்த விஷயம் தெரியாது. இதில் தெரிஞ்சா விட்டுருக்க மாட்டாரு, அது தெரியாது. அப்படி போறப்பதான் அந்த வானர தலைவனா வாலியின் தம்பி சுக்கிரவனை பாக்குறாங்க. சுக்கிரவன் வந்து ராமர்ட்ட வந்து உதவி கேட்கிறாரு. என்னன்னா, என் ஒய்ஃபை வந்து, அதாவது என் மனைவியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, யாரு, அண்ணன் வாலியை தூக்கிட்டு போயிட்டாங்க, மனைவி பேரு தாரா, இந்த மாதிரி காப்பாத்தி கொடுக்கணும் கேட்க. அப்ப வாலியோட பலத்தை இந்த மாதிரிலாம் சொல்ற, முன்னாடி இருந்து அடிச்சா அவன் பலத்தெல்லாம் வாங்கிப்பான் அப்படி இப்படி சொல்லி, ராமர் வந்து நேர்மையானவர், ஆனா இது விதியின் இதனால பின்னாடி இருந்து, அதாவது ஒளியஞ்சு அடிப்பாரு, வாலியை அடிச்சு வளம் பண்ணி தாராவையும் மீட்டு கொடுத்துருவாரு சுக்ரீவனுக்கு. அடுத்து 14 வருஷம் முடிஞ்சிடும். அப்புறம் எல்லாரும் திரும்பி வரப்ப பரதன் வந்து காட்டுக்குள்ள வருவார். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அதாவது மந்திரியின் சூழ்ச்சியா கைகேயி வந்து மாறிட்டாங்க, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு அவர் வந்து பேசுவாரு. வந்து ராமர்ட்ட வந்து இந்த மாதிரி மன்னிச்சிருங்க, நீங்க தான் அரசர் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாரு. வந்தோடனே இந்த மாதிரி வருவாங்க. வந்து சரி, பரதனும் ராமரும் வருவார். 14 வருஷம் முடிஞ்சிட்டு அயோத்திக்கு வருவார். அப்பதான் அரசு பட்டாபிஷேகம் அந்த இதெல்லாம் நடக்கும். கடைசியில பரதனே தம்பியவே ஆட்சி இது பண்ணுவார். ராமர் வந்து கடைசி வரைக்கும் அரச பொறுப்பை ஏற்க மாட்டார், பட்டாபிஷேகமே ஏற்க மாட்டார். எல்லாரும் ராமர் வந்து மனிதனா இருந்து கடவுளா மாறினவர். அதனால ராமர் வந்து நம்ம எல்லாரும் பாராட்டும். நன்றி. சுந்தர மணிகண்டன் மிக அற்புதமா பேசியிருக்காரு ராமனை பற்றி. சில திருத்தங்கள், ஏன்னா ராமன் வந்து கடைசி வரைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணலன்னு முடிச்சிட்டாரு. சொல்ல போனா பட்டாபிஷேகம் தான் நிறைவு, ராமாயணத்திலேயே ரொம்ப நிறைவான விஷயம். அதனால கடைசி வரைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணல அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த வனவாசம் போகும்போது பட்டாபிஷேகத்தை துறந்து பரவுரி தரித்து கானகம் சென்றிருக்கிறார் என்பதுதான் செய்தி. கடைசி வரைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. பட்டாபிஷேகம் தான் மங்களமான விஷயம் என்ன. அதனால அதைத்தான் படமா எல்லா வீட்லயும் வச்சிருக்காங்க, பட்டாபிஷேகத்தை தான் என்ன. அந்த செய்தியை வந்து புரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. நல்ல ஒரு தீர்க்கமான பேச்சு. இப்போது அறிவிப்பு செய்யலாம்ல, வேற யாரும் பேர் கொடுக்கல. 67வது ஆண்டு விழாவின் சிறப்பாக நடைபெற்று முடிந்த ஸ்ரீமத் ராமாயண இதிகாச கருத்தரங்கின் முடிவாக பரிசுகள் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கும் வழங்கவிருக்கிறோம். நிர்வாகம் சார்பாக கடைசி பரிசாக, ஆறுதல் பரிசாக முதலில் பேசிய செல்வி குமாரி பிரீத்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மால் 8 மகளிர் தலைவி சந்திராவதி அவர்கள் ஆறுதல் பரிசை வழங்குகிறார்கள். முக்கிய பிரமுகர் தெருவில் அவர்கள் பரிசை வழங்குகிறார். நல்ல கரகோஷத்தை எழுப்புங்க. திருமதி சாரதா அவர்கள், KS சாரதா அவர்கள் ஆறுதல் பரிசை வழங்குகிறார்கள். பேசாமலேயே பரிசு வாங்கிட்டியம்மா. சிறப்பாக நடத்துவதற்கு
உறுதுணையாக இருந்த திருமதி சித்ரா ஆறுமுகம் ஆசிரியர் அவர்கள் திரு ஆறுமுகம் அவர்களோடு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். 2 பேரும் சேர்த்து போடுப்பா, பிரிக்க மாட்டோம், எடுத்துக்கிறேங்க. சேர்ந்து எடுத்துக்கமா. நீங்களே நல்ல கரகோஷத்தை எழுப்புங்க. திரு சேதுராம் ஐயங்கார் அவர்கள் 2ஆம் பரிசை பெருமையாக வழங்கி டி.கே. ரங்கநாயகிக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை பற்றி மிக அருமையாக பரிசை நம்முடைய டி.எஸ். ஆஷாராணி அவர்கள் பெருமையாக வழங்குகிறார். குமாரி செல்வி